जगद्गुरु शंकराचार्य स्वामी की, सद्गुरु ज्ञानानंद गिरि भगवान की, समस्त साधु मंडल की. சுவாமியுடைய அருள்மொழிகளை அனுபவிக்கணுங்கிற எண்ணத்துல ஒரு பௌர்ணமி சத்சங்கத்திலையும் ஸ்ரீ ஞானானந்த வச்சனாமிர்தம் அப்படிங்கிற பெயர்ல சில இடங்கள்ல சுவாமி பிரவச்சனம் பண்ணியிருக்கார். சில பக்தர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கார். சில பேர்கிட்ட தனியா பேசும்போது 1 to 1 அப்படி சொல்லியிருக்கார். இப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அமுத மொழிகளை மகேந்திரநாத் குப்தருங்கிற எழுதி வச்சாரோ அது மாதிரி சில பாக்கியசாலியான பக்தாள்லாம் எழுதி வச்சிருக்கான். மகாபரிவாரோட தெய்வத்தின் குரலும் ஆஞ்சநேய சுவாமிகள்னு ஒரு பெரியவர், அனந்தானந்தேந்திர சரஸ்வதினு அவருக்கு சந்நியாச நாமம். அந்த ஆஞ்சநேய சுவாமிகள் எழுதி வச்சு அதுதான் பெரும்பகுதியாக நமக்கு கிடைச்சதுன்னு ஸ்ரீமான் ராகணபதி அவர்கள் எழுதியிருக்கா. பெரியவாளோட ரெக்கார்டிங்ஸும் இருக்குது. அதெல்லாம் வச்சு அவருடைய தெய்வத்தின் குரல் நமக்கு கிடைக்கிறது. இப்போது ரமண பகவான் பேசும்போது அதை பக்தாள் சில பேர் குறிப்பெடுத்துன்னு வச்சு அதை வச்சனாமிர்தம்ங்கிற பேரில் அவளும் ரமணாசிரமத்தில் போட்டிருக்கா. ஒரு மகான் அப்படிங்கிறவர் சாட்சாத் பகவானுடைய மனுஷ அவதாரமாகவே பூமிக்கு வரார். அப்படி சாலக்கிராமங்கிறது கல் இல்லை பெருமாளோ, பானலிங்கம்ங்கிறது கல் இல்லை பரமேஸ்வரனோ, அது மாதிரி குரு அப்படிங்கிறவர் மனுஷ வடிவத்தில் தென்படக்கூடிய சாட்சாத் பகவான். எந்த பகவானை தபஸ் பண்ணி ரிஷிகள்லாம் பார்த்தாலோ அந்த பகவான் நமக்கு தபஸ் இல்லாத காரணத்திலையும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு காருண்ய ரூபத்தோடு வர்றதான் குருவோட ரூபம்னு சொல்கிறதுனாலே ராமகிருஷ்ண பரமஹம்சரே சொல்கிறார், துளசியை செடியாக நினைக்கிறவன், கோமாதாவை பசுவை ஒரு மிருகமாக நினைக்கிறவன், குருவை மனுஷனாக நினைக்கிறவன் பாபி அப்படிங்கிற. அப்போ யார் குரு அப்படின்னா பகவானே அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்கார். நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்சனம்னு குரு லக்ஷணம், சாது லக்ஷணம். அந்த சாதுக்களில் யாராவது ஒருத்தர் நமக்கு குருவாக அமைவா. எல்லா சாதுக்கள்கிட்டையும் அந்த குரு தன்மை குருத்துவம் இருக்க. ஆனால் இந்த ஜீவனுக்கு இன்னார்னு பகவான் சேர்த்து வைக்கிறார். ஒரு பக்தர் பரமஹம்சரை கேட்டார், நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க உலகத்தில்னு கேட்டார். பார்த்தா சாதுக்கள் ஏதோ தண்டச்சோறு வெட்டி பொழுதுன்னு தானே பேசுவா லௌகீக ஜனங்கள். அவளுக்கு என்னத்தை புரிய வைக்கிறது? பரமஹம்சர் சொன்னார், இந்த கல்யாண புரோக்கர் தெரியுமா உனக்கு அப்படின்னு. அது தெரியுமே. என்ன பண்ணுவான்? நல்ல பொண்ணு நல்ல பிள்ளையை சேர்த்து வைப்பான். அப்படி தான் நாங்கள் ஜீவன்களை பகவானோட சேர்த்து வைக்கிறோன்னுட்டேன். ஒரு லௌகீகனுக்கு வேறு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கறது இல்லையா? தபோவனத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு பக்தர் வந்திருக்கார். சிங்கேரி ஆச்சாரியாளுடைய பக்தர். அவர் அனுப்பிச்சு வந்திருக்கார். சுவாமியை பற்றி ரொம்ப வெளியில் தெரியல. ஒருத்தர் பிரபலமானதுனால மகானோ வெளி உலகத்துக்கு தெரியலேன்னா மகான் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பூமிக்கு அடியில் இருந்தாலும் வைரம்தான். இது என்றைக்கு வெளியில் எடுத்து பாலிஷ் பண்ணுறோமோ நம்ம பிரயோஜனப்படுத்திக்கிறோம். இதோ வைரத்துக்கு அதனால் ஒரு மதிப்பு ஏற போகிறதில்ல, தெரியாதனால இறங்க போகிறதில்ல. அடர்ந்த காட்டுக்குள்ளே நிறைய புஷ்பங்கள் இருக்குது, அதோட சுகந்தம் ஒன்றும் கம்மி இல்லை. வெளி உலகத்துக்கு தெரியலேங்கிறதுக்காக இப்படி இளமறிவு காய்மறிவாக நிறைய மகான்கள் இந்த பூமியில் இருந்திருக்கா. வாஸ்தவத்தை நம்ம தெரிஞ்சுட்டோங்கிறது ரொம்ப கம்மி. நமக்கு தெரியாத சாதுக்கள் இருப்பாங்கிறதுனால எந்தரோ மகானுபாவுல அந்தரிக்கி வந்தனமும் தியாகராஜ சுவாமிகள் சொல்கிறார். அப்பாலும் அடி சார்ந்த அடியாருக்கும் அடியான சுந்தரமூர்த்தி சுவாமி, என் காலத்துக்கு அப்புறமும் யாரெல்லாம் அடியார்கள் வரப்போகிறாளோ அவளை இன்றைக்கே நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், எனக்கு அப்புறம் அந்த பாக்கியம் விட்டு போயிடும் அப்படிங்கிறார். சுவாமியை நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லைன்னா காரணம் என்னென்னா அவர் அதுக்கு காரணம். அவர் அது விரும்பலை. ஒரு பிராபல்யம் இல்லாமல் அப்படியே இருந்துட்டார். இத்தனைக்கும் அவர் சாமானியப்பட்டவர் இல்லை. நம்ம போதேந்திர சுவாமிகள் எப்படி காமகோட்டி பீடத்து சங்கராச்சாரியால் அவர் போதேந்திர சுவாமிகள் மாதிரியே அவர் ஜோதிடம் எடுத்த சங்கராச்சாரியார்கள்.
ஆனாலும் இந்த பீட்டாதிபத்தியத்தை தியாகம் பண்ணிட்டார்னு ஞானானந்த சஹஸ்ரநாமம் சொல்கிறது. தியக்த பீட்டாதிபத்தியச்ச வைராக்கிய குஷலோத்தமஹா அப்படின்னு சொல்கிறது. போதேந்திர சுவாமி ஏன் பீட்டாதிபத்தியத்தை விட்டார் அப்படின்னா, பீட்டாதிபத்தியாக இருந்துட்டு இருந்தால் அதுக்கு உண்டான நியமங்களில் இருக்கிறாப்புல இருக்குமே தவிர, இது தெரியறதுக்கு வழியில்லாதவாளுக்கு சத்சங்கத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அவளா மடத்துக்கு போய் பெரியவாளை பார்த்தா பிரயோஜனம் கிடைக்கும். வராதவாள் என்ன பண்ணுறது? அவளுக்கு பாக்கியம் போயிடுதே அப்படின்னு கவலைப்படுறதுனால ராமநாம சித்தாந்த விசாரம். நான் பண்ணி வச்சுட்டேன், இது போய் சேரணுமே, சமைச்சு வச்சுட்டேன், பரிமாறணுமே. அப்போ அதுக்காக பீட்டாதிபத்தியத்தை விட்டுட்டு கிராமமாக தெரு தெருவாக அலைஞ்சு ராமநாமா சொல்லுங்கோ மோட்சம் கிடைக்கும், ராமநாமா சொல்லுங்கோ மோட்சம் கிடைக்கும்னு பாமர ஜனங்களை உத்தாரணம் பண்ணுறதுக்கு போதேந்திர சுவாமிகள் வந்தார்னு அவரோட சரித்திரம். அதனால பரம கருணையா பங்கஜனேனஹா போதேந்திர குரு ரூபேணன்னு பாடுவா. கருணையே வடிவமாக பகவான் அப்படி வந்துட்டு, அச்சோ இவாளுக்கெல்லாம் இன்னும் கிடைக்கலையே, இவாளுக்கு கிடைக்கணுமேங்கிற தாபம். அப்படி சுவாமியும் ஜோதிர்மடத்து பீட்டாதிபத்தியத்தை விட்டுட்டு ஹிமாச்சலத்தை கடுமையாக தபஸு பண்ணி அந்த தபோதனத்தை நிறைய பெருக்கிண்டு நமக்கு கொடுக்கறதுக்காக அப்படி இறங்கி வந்துட்டார். எல்லா இடத்தையும் சஞ்சாரம் பண்ணி அஹேதுனா அந்யானபி தாரயந்தஹா அப்படின்னு இப்படி பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால், தனக்கு வச்சுக்காமல் குழந்தைக்கு பரிமாறுற அம்மாவுக்கு இருக்க என்ன பிரயோஜனமோ அந்த பிரயோஜனம் தான். குழந்தை சாப்பிட்றத பார்த்து அம்மா சந்தோஷப்படுவா. அப்படி நாமெல்லாம் அந்த உபதேசத்தை கேட்டு அதனால் நாம் மேன்மை அடைகிறத பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். அதுதான் அவளுக்கு ஆனந்தம். அப்படி இவாளுடைய அமிர்த வாக்கெல்லாம் காலத்தில் பக்தாள் குறித்து வச்சு தான் நமக்கு அப்படி கிடைக்கிறது. அது மகாரண்யம் குருஜி முரளிதர சுவாமிகள் ஒரு பௌர்ணமியும் ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் சத் சங்கம் பண்ணுங்கோ அப்படின்னு நியமிச்சிருக்கார். அது எதுக்கு நியமிச்சிருக்காருங்கிறது இப்போ நம்ம சொல்ல போகிற சுவாமியோடைய உபதேச சாரம். எப்போ பேசியிருக்கார்? 3 May 1958 பேசியிருக்கார், சித்ரா பௌர்ணமியில். எதுக்காக இது மாதிரி சத் சங்கம் பண்ணணுங்கிறதோடைய பிரயோஜனம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. மகான்கள் சொல்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு 10 படி பாலை குறுக்கி உளுண்டு தரட்டு பால் பண்ணுறாப்புல இருக்கும். திருக்குறள்னு 1.5 அடியில் எழுதி விட்டார், வியாக்கியானம் எழுதிகிட்டே இருக்கா இல்லையா? திருமந்திரம் 4 லைன் தான், பேசினா போயிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த அற்புதமான அறிவுரைகள் சுவாமி சொன்னதை ஒரு பௌர்ணமியும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை சுவாமியே கொடுத்துருக்கார். அது அவரே நடத்தி வைக்கிறார். விளம்பி வருஷம் சித்ரா பௌர்ணமி 3/5/1958 அன்று ஸ்ரீ ஞானானந்த தபோவனத்தில் நடைபெற்ற ஸ்ரீ சத்குரு ஸ்மரண தின விழாவின் முடிவில் குருநாதர் பக்தர்களுக்கு அளித்த அறிவுரை அப்படின்னு. இந்த சித்ரா பௌர்ணமியை பற்றி சுவாமி நிறைய இடங்களில் கோட் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா, ஏகநாத் மகாராஜோட குரு ஜனார்தன சுவாமியை பற்றி ஏகநாதர் சரித்திரத்தில் ஒரு குறிப்பு வரும். அது இதுக்கு பொருந்துறதுங்கிறது ஒரு ஆச்சரியம். பால்குன மாதத்து கிருஷ்ணபக்ஷத்து ஷஷ்டி அன்னைக்கு ஏகநாத் மகாராஜ் தன் குருவை தரிசனம் பண்ணினார். அதே திதியில் ரொம்ப வருஷம் முன்னாடி ஏகநாதரோட குருவான ஜனார்தன சுவாமி தத்தாத்திரேயர் தரிசனம் பண்ணினார். அந்த தினமே ஜனார்தன சுவாமியுடைய ஜெயந்தியும், அந்த தினமே ஜனார்தன சுவாமியுடைய மகாசமாதி தினமும். தன்னோட சிஷ்யர் உத்தவர்கிட்ட சொல்கிறார் ஏகநாதர், இந்த 4 விசேஷங்கள் சேர்ந்து ஒரு உற்சவம் கொண்டாடுறோம் பாரு, 5வது விசேஷமும் சேர போகிறது இதில் அப்படிங்கிறார். அது என்னன்னு அவருக்கு தெரியல. இந்த குரு ஸ்மரண ஆராதன வைபவம்னு போடுவா. அப்படின்னா ஆராதனை தினத்தன்னைக்கு குருவை நினைக்கணும்னு அர்த்தம் எடுத்துட்டோன்னா தப்பு. ஏன்னா எப்போவுமே அந்த நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும், இந்த ஸ்மரணை இடையறாததாக இருக்கணும்னு சுவாமி சொல்லுவார். அப்போ அன்னைக்கு என்ன விசேஷமான தினம்ங்கிறது என்னன்னா, வேறு ஸ்மரணை இல்லாதபடிக்கு குருவை நினைக்கிறது. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் திருவிளையாட புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் எழுதும் பொழுது, சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்துங்கிறார். அவர் பேசலை, ஆனால் பேசினார், மௌன வியாக்கியானம். இவாள்லாம் என்ன பண்ணா,
அவரை தவிர எதையும் நினைக்காமல் நினைச்சா, சொல்லாமல் சொன்னவனே நினையாமல் நினைந்து, அப்புறம் இந்த நினைக்கிறவனும் இல்லாது போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுடுமா. அப்போ ஸ்மரணங்கிறதுக்கு நினைக்கிறவன் ஒருத்தன் இருக்கணுமே, அந்த ஆளே இல்லாது போயிடுவான். ஞானேஸ்வர் மகாராஜ் உப்பு மூட்டையை கொண்டு போய் சமுத்திரத்தை அளக்க முடியுமான்னு ஞானேஸ்வரில் சொல்கிறார். பரமஹம்சர் உப்பு பொம்மைன்னு சொல்கிறார். ஒரே விஷயந்தான். உப்பு பொம்மை போய் கடல் ஆழத்தை அளக்கிறேன்னு போனால் சமுத்திரத்தை தொட்டவுடனே கரைஞ்சி போய்டும். அது எங்கேருந்து ஆழத்தை அளக்க முடியும் இல்லையா? இப்போ அந்த நிலை ஏற்படுங்கிறதுங்க தான் பூரணமான அத்வைத நிலை, குருவோட ஐக்கியமாகக்கூடிய நிலை. இப்படி ஜனார்தன சுவாமியுடைய ஜெயந்தி ஆராதன தினத்தன்னைக்கு ஏகநாதர் ஜனார்தன சுவாமியோட கலந்துட்டார்னு அவரோட சரித்திரம். துக்காராம் மகாராஜ் உடம்போடு வைகுண்டம் போன தினத்தில் குருநாதரை நினச்சிண்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணி அவர் ஸ்மரணையில் தன்னை கரைச்சுண்டு அந்த தினத்திலே சித்தி ஆகிட்டார் நீலோபா மகாராஜன் அவரோட சரித்திரம். அப்படி சுவாமி பண்டரிபுரத்துக்கு ஒரு 12 வயசு குழந்தையாக போய் சந்திரபாகா மணல் கரையில், இந்த வாழவண்டிங்கிற மணல் கரையில் படுத்துட்டு இருந்து எனக்கு அப்புச்சி வேணும்னு கேட்குற குழந்தைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம மாத்திரையும் அந்த மாதிரி குழந்தைகள்லாம் இருக்கும். பொம்மை வேணும்னு கேட்கும். சில குழந்தைகள் துப்பாக்கி வேணும்னு கேட்கும். என்னத்தை சுட போகிறதோ தெரியல. இப்படி ஏதோ இது வேணும் அது வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறது. புரந்தரதாசர் சொல்கிறார், அடம் பிடிச்சா தப்பு இல்லை, ஹடதள்ளி பிரகலாதனும் அவனை மாதிரி அடம் பிடிக்கணும். அது பிடிவாதம். என்ன பிடிவாதம்? நீ என்ன வேணா பண்ணு, என் வாக்குலேருந்து நாராயண நாமம் வருது, நிற்கவே நிற்காது, அது பிடிவாதம்ங்கிறார். இந்த குழந்தையும் ஏதோ ஒன்று வேணும்னு ஆற்ற விட்டு கிளம்பி போயிடுத்து. பெங்களூர்லேருந்து சுப்பிரமணியம்ங்கிற குழந்தை. அது என்ன வேணும்? மம்மு வேணுமா, வஸ்திரம் வேணுமா, விளையாட்டு பொம்மை வேணுமா, என்ன வேணும்னா எனக்கு குரு வேணும்னு தோணி போயிடுத்தான் அந்த குழந்தைக்கு. குரு வேணும்னு தோணினதுனால கிளம்பி போயிட்டார்னு அவரோட சரித்திரம் சொல்கிறது, ஞானானந்த சஹஸ்ரநாமம் சொல்கிறது. அப்படி பண்டரிபுரத்தில் போய் குருவை தரிசனம் பண்ணி அவர் அனுகிரகம் கிடைச்ச தினத்தை பற்றி சுவாமி வர்ணிச்சுட்டு, இந்த உலகங்கிறது ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி, துன்பம் துக்கம் துயரம் இதுதான் வெள்ளமாக ஓடுறதுங்கிறார். 3 ஒன்று தானே அப்படின்னா ஒரு வார்த்தையில் குறிப்பிட்டு போகிறலையும் அவ்வளவு துக்கம் இருக்குது உலகத்தில். சாதாரண ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. அழகான, மிக அழகான, மிக மிக அழகான அட்ஜெக்டிவ் போடுற மாதிரி அப்பேற்பட்ட துக்க பிரவாகத்தில் எல்லா ஜீவன்களையும் அது அடிச்சுட்டு போகிறது. அதில் போயின்னு இருந்த இந்த ஜீவனை முள்ளுலையோ கல்லிலையோ ஏற்றாமல் சிவரத்தனமயமான ஒரு குன்றில் பகவத் கிருப்பை ஏற்றித்துன்னு சொல்லிட்டு கத்கதமாகி அழுதுட்டார். அதுக்கு மேலே சொல்ல முடியல. அந்த தினம் இன்று அப்படின்னு சிவரத்னகிரி சுவாமிகளுடைய அனுகிரகம் கிடைச்ச நாள் என்னைக்கு? சித்ரா பௌர்ணமி. அவர் 80 வயசு பூர்த்தியாகி அவர் சித்தியானதும் சித்ரா பௌர்ணமி. பிற்பாடு சுவாமி தபோவனம் பாலு மாமாட்ட சொல்லும்போது 1973 குருநாதாளை கேட்டேன், உங்களுடைய ஆராதனம் போதே நான் உங்களோட கலந்து விடுறேனேன்னு கேட்டேன். அதுக்கு அனுமதி கொடுக்கல, உன்னோடது தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கார். 1973 சித்ரா பௌர்ணமியில் எத்தனையோ செஞ்சுரிஸ் முன்னாடி சித்தியான குருகிட்ட பேசுகிறார். குருவை மனுஷனாக நினைக்கப்படாதுன்னு முதல்ல சொல்லிட்டோம். அப்புறம் அவருக்கு மரணம் ஏது இல்லையா? அழியவே அழியாத அந்த பிரம்ம வஸ்து தானே குரு ரூபமாக வந்திருக்கு. ஏகநாத் மகாராஜ் பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கிறத ஒருத்தர் ஒரு ஸ்லிப்பு கொடுக்குறார், உங்கள் குரு இன்னைக்கு சித்தி ஆகிட்டார்னுட்டு. அதை படிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உட்காண்டிருந்தார். வச்சுட்டு மேற்கொண்டு பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். முடிஞ்ச உடனே ஒருத்தர் கேட்டார், அது என்னமோ யாரும் எழுதி கொடுத்தாலே. ஒன்றுமில்லை, என் உயிருக்கு உயிரான என் குருநாதர் சித்தி ஆகிட்டார்னு. குருன்னா உங்களுக்கு உயிராச்சே, நீங்கள் அழவே இல்லையேன்னார். அவர் செத்து போயிட்டாரேன்னு நான் அழுதேன்னா அவர் குருவும் இல்லை நான் சிஷ்யனும் இல்லைன்னு விட்டார். குரு நாஹி நாஷீவந்த குரு சத்யத்தோ அனந்த குரு அகண்ட அபேத சிஷ்ய பூர்ணத்தோ கோவிந்த இல்லையா? அழியாத வஸ்து தானே. அந்த தெளிவு இருந்ததுன்னா குரு அழியாமல் இருக்கிறத உணர முடியும். அதுக்கப்புறம் 1974 தனுர் மாதத்தில் தான் சுவாமி தன் திருமேனியை விட்டார் அப்படிங்கிறது அவரோட சரித்திரம்.
அது சேர்ந்துருந்துன்னா ஏகநாத் மகாராஜ் சரித்திரம் மாதிரியே எதுவும் பஞ்சபர்வாவாக ஆகியிருக்கும். 5 விசேஷம் சேர்ந்ததாக ஆகியிருக்கும். சிவரத்னகிரி சுவாமிகளோட ஜெயந்தி, அவருடைய ஆராதனை, சுவாமி அவரை பார்த்ததுங்கிற விசேஷம் அதில் சேர்ந்து போயிடுத்து. அந்த தினத்தை சுவாமி ரொம்ப விசேஷமாக எங்கெல்லாம் அவர் இருந்தாரோ, தபோவனத்தில் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி சித்தலிங்க மடத்தில் இருந்திருக்கார், அதுக்கு முன்னாடி ஆட்டையாம்பட்டியில் இருந்திருக்கார், அதுக்கு முன்னாடி கள்ளக்குடியில் இருந்திருக்கார். இருந்த இடங்கள்லாம் அவர் கொண்டாடின உற்சவம் சித்ரா பௌர்ணமி உற்சவம் தான். சுவாமி சொல்கிறார், சகுண உபாசனையில் சிரேஷ்டமானது சத்குரு உபாசனைங்கிற. விக்னேஸ்வரர்லேருந்து ஆஞ்சநேயர் வரை ஏகப்பட்ட தேவதா மூர்த்தங்களாக ஒரு பரபிரம்மத்தை கும்பிடுறோம். அவ்வளவு சாமி கிடையாது. ஒரு ஆற்றுக்கு போயிருந்தேன், ஆற்று குழந்தை, நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், அங்கே வேறு ரிலிஜனை சேர்ந்தவா என்ன கிண்டல் பண்ணுறா, எங்களுக்கெல்லாம் ஒரு சாமி தான், உங்களுக்கு ஏகப்பட்ட சாமி, கூப்பிட்டாலும் எந்த சாமி வரும்னு கேள்வி கேட்குறான். ஆஞ்சநேயர், இல்லைப்பா, நீ பஃபே லஞ்சு பார்த்துருக்கியா, சாப்பிட்ருக்கேன், நிறைய ஐட்டம் வச்சுருப்பா. ஏன் ஏதாவது ஒரே தயிர் சாதம் வச்சா போகிறாதோ, அப்படி இருந்தால் நன்னா இருக்காத, விதவிதமாக இருந்தால் யாருக்கு எது வேணுமோ சாப்பிட்டுட்டு போவான். அதே தான் இதுலேயும், ஒரே பரபிரம்மந்தான், அவாவாளுடைய ருச்சிக்கு ஏற்றாப்பில் நாம ரூபத்தில் இருக்கே தவிர ஒரு பகவான் தான். அதை இன்னும் நன்னா உணர்றதுக்கு அதுவே மனுஷ ரூபத்திலேயே வருது. எப்படி தேவதா பேதம் பார்க்கப்படாதோ, சுவாமி சொல்கிறார் குரு பேதமும் பார்க்காதேங்கிற. சுவாமியோட முக்கியமான உபதேசம். நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது பார்த்துருக்கேன். நான் அந்த ஆற்றுக்கு போயிருந்தேன், உங்கள் குருநாதர் படத்தை வச்சுருக்கா அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, அவர் என் குருநாதர் இல்லைன்னு ஒரு தீர்மானம். நான் அங்கே போயிருந்தேன், அங்கே மகாபரிவா வச்சுருந்தா, அங்கே போயிருந்தேன் சிங்கேரி ஆச்சாரியால் வச்சுருந்தா, அங்கே போயிருந்தேன் ரமண மகர்ஷி, சேஷாத்ரி சுவாமி, கிருஷ்ணபிரேமி அண்ணா, ஞானானந்த சுவாமி, இவா வச்சுருந்தான்னு சொன்னால் தப்பு இல்லை. உங்கள் குருன்னு ஸ்பெசிஃபை பண்ணுவா. அப்போ குரு தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலையான்னு அர்த்தம் இல்லையா? யஸ்யாந்திர் நாதி மத்தியம் நஹி கர சரணம் நாம கோத்திரம் சசூத்திரம் நோ ஜாதிர் நைவ வர்ணோ ந பவதி புருஷோ நோ நபும்சோ நச்சஸ்திரீ நாகாரம் நோ விகாரம் நகி ஜனி மரணம் நாஸ்தி புண்ணியம் ச பாபம் நோ தத்துவம் தத்துவம் ஏகம் சகஜ சமரசம் சத்குரும் தம் நமாமி. அவர் ஆணா பெண்ணா ரெண்டும் இல்லை, பரபிரம்மம். எப்படி ஹைட்டு வெயிட்டெல்லாம் என்ன, பர்சனாலிட்டி, அவருக்கு சரீரமே கிடையாது, கை காலே கிடையாது, நாமம் கிடையாது, கோத்திரம் கிடையாது, சூத்திரம் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது. அப்படின்னா அது எதுவோ அதுதான் குரு. அப்படின்னுட்டு அந்த பரபிரம்மஸ்வரூபமாக குருவை உணர்றதுங்கிறது தான் குரு உபாசனை. அது வந்துடுத்துன்னா, நான் ஒரு மடத்துக்கு போயிருந்தேன், நான் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இனாகுரேட் பண்ணுறார், பாகவதர் பேச போகிறான்னு சொல்கிறத. பாகவதர் ஞானானந்த சுவாமிகளுடைய பக்தர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் நம்ம குருவை பற்றி பேசும்போது நம்ம குருவோட பக்தர் மாதிரி தோன்றது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒரு ஆள் 2 பேர்கிட்ட எப்படி ஆசை வைக்க முடியும்னு தெரியல அப்படின்னார். நான் சொன்னேன், உங்கள் குருன்னு நீங்கள் சொல்கிறேன், நான் அப்படி சொல்லலை. ஏன்னா அவர் என் குரு தான் இங்கே இப்படி இருக்கார். அவரோட நிறைய சித்திரப்படங்கள் இருக்கிறத இந்த குருநாதரும் அந்த குருநாதரும் வேறே நீங்களே சொல்ல மாட்டேள் இல்லையா, போஸ்ட் தானே வேறேன்னு சொல்வேள். அப்படி என் குருவாக நீங்கள் சொல்கிறேன் ஞானானந்த சுவாமிகள்னு, அவர் தான் இங்கே நீங்கள் சொல்கிற குருவாகவும் இருக்கார், இன்னொரு மடத்தை அந்த குருவாகவும் இருக்கார். பேதம் ஏது? நாம்தேவ் மகாராஜ் சொல்கிறார், எந்த ஊருக்கு போய் பால் கறந்தாலும் பசுமாட்டு பால் வெள்ளையாக தான் இருக்கும் அப்படிங்கிற. பேதம் எப்படி இருக்க முடியும்? எங்கள் ஊரில் பச்சையாக பால் கறக்கிறது, நீளமாக கறக்கிறதுன்னா அவன் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். அதனால் குரு ரூபம் வேறு, குரு உபதேசம் பண்ணுற தத்துவம் ஒன்றும். நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுப்பேன். மாத்ரு தத்துவம் மாதிரி தான் குரு தத்துவம். எங்கள் அம்மா வேறு, உங்கள் அம்மா வேறு தான். எங்கள் அம்மாட்ட இருக்கிற தாய்மையும் உங்கள் அம்மாட்ட இருக்கிற தாய்மையும் ஒன்றா தானே இருந்தாகணும், மாறுபாடாக இருக்க முடியாது. பகவத்பாதாள் அவள் அம்மா காலமாகும் பொழுது பார்த்து அழுதார், மாத்ரு பஞ்சகம் பாடினார், பட்டினத்தார் தாயார் காலமான போது பாடினார் அப்படின்னு இருக்குன்னா, அதை படித்தா நமக்கு ஆரியாம்பாள் ஞாபகமாக பட்டினத்தாரோட அம்மா ஞாபகம் வராது, நம்ம அம்மா ஞாபகம் வரும் இல்லையா? அப்படி தானே அந்த குரு ஸ்வரூபம்னு நம்ம கும்பிடுறோம். அது எதுக்கு? வழிபாட்டுக்கு வேணுங்கிறதுக்காக. எப்படி சாலக்கிராமமும் பானலிங்கமும் ரூபம் அரூபம் ரெண்டும் சேர்ந்ததோ, அப்படி சுவாமி குரு பாதுகா பூஜைக்கு பிராதானியம் கொடுத்தார். இந்த பாதுகை இன்னாருதுன்னு சொன்னால் ஒழிய அவாவா குருவதில் நினச்சிக்கலாமே இல்லையா? சுவாமியுடைய சம்பிரதாயத்தில் பார்த்தா முக்கியத்துவம் தீப ஜோதி, பாத பூஜை, அன்னதானம் 3 தான்.
தீப ஜோதியில் விளக்கில் இருக்கிற ஜோதியில் சிவஜோதியா, விஷ்ணு ஜோதியா, ஐயர் ஜோதியா, ஐயங்கார் ஜோதியா ஒன்றும் கிடையாது. ஜோதி, அதாவது தீபம் மத்தியே நிதாயச்சா திவ்யநாமத்தில் பாடுறா. எல்லாமா இருக்கிற பரபிரம்மத்தை ஜோதி ரூபமாக தான் வேதம் சொல்கிறது. அந்த ஜோதியை நாம் கும்பிடுறோம். அப்புறம் என்ன, பாத பூஜை. எந்த குருவை நீங்கள் வழிபட்டாலும் அதை இந்த பாதுகால வழிபடலாம்னு தான் பாதுகா பூஜை. அதுலேயும் பேதம் இல்லை. அப்புறம் என்ன, ஏழையோ பணக்காரனோ வேதம் தெரிஞ்சவனோ தெரியாதவனோ பசி எல்லாம் ஒன்று தான். அதுலேயும் பேதம் இல்லை. பசிக்கு ஆகாரம் வேணும், அன்னம் வேணும். அதனால் இதுக்கு பிராதானியம் கொடுத்தார் சுவாமி. தீபஜோதி, பாத பூஜை, அன்னதானம் அது எல்லா இடத்துலையும் பண்ணினார். இந்த சித்ரா பௌர்ணமி உற்சவத்தை சுவாமி ரொம்ப விமர்சையாக கொண்டாடினார். ஒரு பீட்டாதிபதியாக இருந்தபோது எப்படி கொண்டாடி இருப்பாரோ அப்படி அவர் பரிவிராஜக சன்னியாசியாக வந்தபோது கொண்டாடலை. அதை கவனிக்கணும். போதேந்திர சுவாமிகள் வடவாம்பலத்தில் ஆத்மபோதேந்திர சுவாமிகள் தன் குருநாதருக்கு அதிஷ்டானம் அமைச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். அதுக்கப்புறம் பரிவிராஜக சன்னியாசியாக ஒரு இடத்துல நிற்காமல் அப்படியே பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கிற சன்னியாசியாக நாம பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். இப்போ குருவோட ஆராதனை வராமல் இருந்திருக்குமோ? வர்ற அன்றைக்கி 16 பேரை வரிக்கிறது, கிரமமாக மடி சமையல் பண்ணுறது பண்ணியிருக்க முடியுமோ? முடியாது. என்ன பண்ணியிருப்பார்னு ஒரு கேள்வி கேட்டால், நம்ம குரு ஸ்மரண ஆராதனை வைபவம்னு பண்ணுறோம். 16 பேரை வரிக்கிறோம், வஸ்திரம் கொடுக்குறோம், தங்க காயின் கொடுக்குறோம், வெள்ளி செம்பு கொடுக்குறோம். அது சம்பிரதாயமாக என்ன உண்டோ எல்லாம் பண்ணி மடி சாப்பாடு போட்டு திருவடி அலம்பி எல்லாம் பண்ணுறோம், தீர்த்த பூஜை பண்ணுறோம். இது ஆராதனை வைபவம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது, குரு ஸ்மரணன்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அது முழுக்க இருந்துருத்துன்னா இது செகண்டரி. போதேந்திர சுவாமிகள் என்ன பண்ணியிருப்பார்னா, சதா குரு ஸ்மரணையிலேயே இருந்து அவர் குரு தான் சொன்னார், சாதாரண ஜனங்களுக்கு நாம மகிமை தெரியணும், நாம சித்தாந்தம் பண்ணுன்னு சொன்னார். இப்போ குரு வாக்கு பரிபாலனை பண்ணி குரு ஸ்மரணத்தில் இருந்து குரு சொன்னபடி வாழ்க்கையை மாற்றின்றதுங்கிறதே ஆராதனை. அது ஒரு திதியில் ஒரு நாளில் வருதில்லை, தன் வாழ்க்கையே குருவுக்கு ஆராதனையாக சமர்ப்பணம் பண்ணிட்டார். சுவாமியும் அதே மாதிரி என்ன பண்ணினார், போராட்டங்களில் எல்லா இடத்துலையும் பலதரப்பட்ட மக்கள் பழகுவா. நாம் காட்டக்கூடிய சம்பிரதாயம் யார் மனசையும் வருத்தப்படுத்தாததாக இருக்கணும். ராமசங்கீர்த்தனத்தில் விசேஷம் அது தானே. யார் சொல்லலாம், யார் வேணால் சொல்லலாம். அதுக்கு என்ன தகுதி வேணும்? நர ஜன்ம பந்தாகே நாளிகே இருவாகே கிருஷ்ணாயன பாரதே. மனுஷனா பறந்துட்டேன், நாக்கும் இருக்கு, பேச முடிகிறது, கிருஷ்ணான்னு சொல்லப்படாதா? கிருஷ்ணாயந்தரே சகல கஷ்டவு பரிகார கிருஷ்ணாயன பாரதே. ஏன்னா உன் காரியம் பண்ணால் பலன் கேட்பானே மனுஷன், சகல கஷ்டமும் போயிடும். நிஜமாவா சொல்லித்தான் பாரு, இது திதிக்கும்ங்கிறேன். இந்த பட்சணம் திதிக்கும்னு நான் எப்படி நம்புறது? தின்னு தான் பார்க்கணும், வேறு வழியில். அனுபவம் தானே, அனுபவிச்சு பாரு, உனக்கு பலன் கிடைக்கலன்னா கேளுங்கிற மகான்கள். அப்படி அந்த குரு ஸ்மரணம்ங்கிறது இடையறாததாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, திருமூரர் சொல்கிறார், கருடன் உருவம் கருதும் அளவு பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போலே. அந்த காலத்தில் இந்த பாம்பு கடிக்கு மந்திரிக்கிறதுன்னு உண்டாம். மந்திரிக்கிறவர் ஏதோ ஒரு ஊரில் இருப்பார், பாம்பு கடிப்பட்டவன் எங்கேயோ இருப்பான், அவனை தூக்கின்னு வர முடியாது, இவரால் போகவும் முடியாது. அப்போ அது செய்தி சொல்கிற வரவன்ட்ட சொல்லுவாரா, நான் இப்போ மந்திரிக்க போகிறேன், இங்கேருந்து மந்திரிக்கிறேன், அவனை போய் கருடனை நினச்சிக்க சொல்லுவோம் பாரா. மந்திரத்தை அவனால் திருப்பி சொல்ல முடியாது. இவர் இங்கே ஜபம் பண்ணுறத அவன் கருடனை நினச்சின்னு இருந்தால் விஷம் இறங்கிடுமா. கருடன் உருவம் கருதும் அளவு பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போலே, குருவின் உருவம் கருதும் அக்கணமே திரிமலம் திரிந்து சிவனவனாமேங்கிற. கருடனை நினைச்சவனுக்கு விஷம் இறங்குறாப்புல குருவை ஸ்மரிக்க ஸ்மரிக்க ஸ்மரிக்க, குருநாதனை நினைக்க 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 எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆயிடுவோங்கிறது சைக்காலஜிலே உள்ள ஒரு விஷயம்தான். தத்துவத்துக்கே போக வேண்டாம். எதை நம்ம நினச்சிட்டே இருக்கோமோ அந்த தன்மை நமக்கு வந்துடும்னா, ஒரு தோஷமே இல்லாத பூர்ணமான ஞானஸ்வரூபமான பக்திமயமான குருநாதனை நினைக்க நினைக்க அந்த தன்மை நமக்கு வரத்தானே வரும். அதில் ஆச்சரியம் என்ன இருக்குது? அப்போது அவன் இந்த ஜீவன் சிவமாக ஆயிடுறதுன்னு திருமூலர் சொல்கிறார். அதுக்காக சுவாமி குரு ஸ்மரணையை தான் ரொம்ப சொன்னார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி உபாசனை பண்ணார்.
அம்பாள் தரிசனம் கொடுத்தா, பாகவத தர்மத்தை அனுஷ்டித்தார், கிருஷ்ணனை நேர பார்த்தார், சீதாதேவியை பார்த்தார், ராமச்சந்திரமூர்த்தி ராமலாலாவோட விளையாடினார். எல்லா தேவதாமூர்த்திகளையும் உபாசனை பண்ணி அந்தந்த சுவாமியை பார்த்துட்டு எல்லா மார்க்கமும் ஒரே லட்சியத்துக்கு போகிறதுன்னு எழுதி வச்சுட்டார். ஒரு சயின்டிஸ்ட் எழுதுகிற மாதிரி எழுதி வச்சுட்டார். அப்போ அவருக்கப்புறம் இந்த விவேகானந்த சுவாமிகள் ஒரு பெரிய காளி கோவிலோ கிருஷ்ணன் கோவிலோ சிவன் கோவிலோ கட்டலை. என்ன கட்டினார்னா சர்வதேவ தேவி ஸ்வரூபாய நமகான்னு தான் அர்ச்சனையே பண்ணுவான். பரமஹம்சருக்கு கோவில் கட்டிட்டேன், அவ்வளோதான். அந்த குருவுடைய ஸ்வரூபத்தில் எல்லா தெய்வத்தையும் பார்க்கறதுங்கிறது தான் நம்ம சம்பிரதாயம். சைவத்திலையும் அப்படி உண்டு, வைஷ்ணவத்திலையும் அப்படி உண்டு, சாக்தத்திலையும் உண்டு, கௌமாரத்திலையும் உண்டு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு தான் அருணகிரிநாதர் எடுத்து கொடுக்குறார். இந்த குரு உபாசனை பண்ண 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 குரு என்ன பண்ணுவார்னா நம்மளை நமக்கு காட்டி கொடுத்துருவார், நம்மளோட நிஜ ரூபத்தை காட்டி கொடுத்துருவார். இது ஒரு உபனிஷத்து கதை தான். இதுவும் பரமஹம்சர் சொல்கிறார். ஒரு சிங்கம் பூர்ண கர்ப்பவதியாக இருக்கிறத காட்டில் இறதேடி அலைஞ்சின்னு இருக்கும் பொழுது காட்டுக்கு எல்லப்புறமாக இருக்கிற கிராமத்துலேருந்து ஒரு ஆட்டு மந்தை மேயறதுக்கு வந்தது. அதில் ஏதாவது ஒரு ஆடை அடித்து சாப்பிட்லாம்னு ஒரு தாவின வேகத்தில் அது கீழே விழுந்துடுத்து ஒரு குட்டியை பிரசவிச்சுட்டு செத்து போயிடுது. மனுஷாள் மாதிரி இல்லை, மிருகங்களுக்கு பகவான் எப்படி கொடுத்துருக்காருன்னா பிறந்த சத்த நேரத்துக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நடந்து ஓடி ஆடிவிடும். மனுஷாளுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் உண்டு, அதுகளுக்கு ஒன்றும் இல்லையோ. கண்ணுக்குட்டி ஈன்னு கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய் நக்கி கொடுத்து குட்டி ஓட குதிக்கும். அது பகவானோட சிருஷ்டி. இந்த சிங்கக்குட்டி என்ன பண்ணி தான் இந்த ஆட்டு மந்தையோடு சேர்ந்து போயிடுதான். ஏன்னா கண்ணாடியில் போய் அழகாக பார்த்துக்க முடியும், தெரியாதோ இல்லையோ. அது கண்ணால் பார்க்குறது ஆட்டு மந்தையை தன்னை ஆடுன்னே நினச்சிட்டு இருந்து தான். அதுக்கெல்லாம் புல் சாப்பிடும், இதுவும் புல் சாப்பிடும். இந்த ஆடு மேய்க்கிறவாலும் பரவாயில்ல, சிங்கக்குட்டி கிடச்சி இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டான். அது தன்னை ஆடாவே நினச்சிட்டு இருந்து தான். எப்படின்னா பரமஹம்சர் சொல்கிறார், மேமேன்னு தான் கத்துமா, கர்ஜனை பண்ண தெரியாதான். இப்படியே வளர்ந்து கொடுத்தோம். இன்னொரு நாளைக்கு காட்டுக்கு போகிறத வேற ஒரு சிங்கம் பார்த்தது. இது என்னது நம்ம கூட்டத்துலேருந்து ஒன்று அந்த ஆட்டு மந்தையில் இருக்கே, இந்த ஆடுகளும் பயம் இல்லாமல் இருக்குது, இது ஒருத்தையும் கடிக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு கவனிக்கிறது. நடுவில் அது மேனு கத்தின ஒன்று, ஐயே சிங்கம் நம்ம ஜாதிக்கே கேவலமாக போயிடுதே, சிங்கம் எங்கேயாவது மேமேன்னு கத்துமோ அப்படின்னு இப்போ இது ஆடு திங்கிற எண்ணம் போயிடுத்தேன். இதை பிடிச்சி நீ ஏன் இப்படி ஆனேன்னு கேட்கணும்னு தோணித்தான். அப்புறம் ஒரு தாவி பிடிச்சிடுத்தோம், மற்ற ஆடெல்லாம் ஓடி போயிடுத்தேன். இது பண்ணி மேமேன்னு கத்துறதான், என்னை விட்டுருவோ, என்னை ஒன்றும் பண்ணாதே, என்ன ஏன் எனக்கு கண்டு பயப்படுற, நீ ஒரு பயங்கரமான மிருகம், நான் அந்த ஆடுகளோடு இருக்கேன், நான் நிம்மதியாக இருக்கேன், நீ என்னை அடித்து தின்னுடுவேன், நீ நானும் ஒன்றுன்னு உனக்கு தெரியலையா, நான் தெரியலையே அப்படின்னு தான். இங்கே வா, உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஒரு நீர்நிலைக்கு கூட்டின்னு போச்சான். என்ன பார், ஒன்றை பார், இப்போ நான் எப்படி கர்ஜிக்கிறேன்னு அப்படி நீ கர்ஜனை பண்ண, மேன்னு இனிமேல் குரல் கொடுக்காத, நம்ம சாப்பிட வேண்டிய அந்த ஜந்துக்களோடு நீ நடமாடின்னு இருக்கிய, என்ன நியாயம்னு கேட்டு தான் இது கர்ஜனை கொடுத்தோன்னா அது கர்ஜனை கொடுத்து தான் பதிலுக்கு. இப்படி தான் குரு என்ன பண்ணுவாருங்க பரமஹம்சர். தத்துவமசி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பகவானை உபாசனை பண்ணுறியோ அந்த ஸ்மரணையிலேயே லீனமாகி அந்த நினைவிலேயே கரைஞ்சு நீ இல்லாமல் போயிடு. துக்காராம் மகாராஜோட அபங்கம் இருக்கு, லவணம் ஏழவித்தோஜல, நீ விட்டலை நினச்சி துக்காராம் இல்லாமல் போயிட்டேங்கிறார். நான் விட்டல் ஆகிட்டேன்னு சொல்லலை, ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பக்தி சாதனையில் எப்படி வரும்னா பரமஹம்சர் சொல்வார், தாசோகம்னு இருந்தேன்னா நீ சோகம்ங்கிற பாவனை வரும்னு சொல்லுவேன். அப்படி சுவாமி என்ன பண்ணார், பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு. எல்லாருக்கும் மார்க்கம் என்ன, நாமஸ்மரணை பண்ணுங்கோ, பக்தி பண்ணுங்கோ, சகுண உபாசனை பண்ணுங்கோ. தானே அது எங்கே கொண்டு சேர்க்கணுமோ சேர்த்துவிடும். அப்படி அந்த குருஸ்மரண தினத்தன்னைக்கு சுவாமி பக்தாளுக்கு சொல்கிறார், இவ்வாண்டு விழா பக்தர்கள் பலருடைய முயற்சியினால் திருப்திகரமாகவே இன்றுடன் பூர்த்தி அடைந்ததாக அன்பர்கள் எல்லோரும் கருதுகின்றனர். ஸ்ரீ சுவாமியின் திருவுள்ளமும் அப்படியேங்கிறார். ஒரு வாரம் 10 நாளைக்கு நடக்கும் உற்சவம் எல்லாம்.
ஈஸ்வரையருங்கிற பக்தர் எழுதியிருக்கார். கோபாலகிருஷ்ண பாதர் வந்திருந்தார் பஜனைக்கு அப்படின்னு எழுதுகிறார். அத்தனை பேரும் பாகவதரோட பஜனை பண்ணிட்டு வரத்த சுவாமியும் கூட வராராம். எல்லோரும் பாகவத சுவாமிகள் பாடத்தை பார்த்து ஆனந்தப்பட்டுருக்கா. சுவாமி பஜனையை ரசிக்கிறார். நடந்து போகிற பாதையில் ஒரு கல்லோ முள்ளோ இருந்தால் குனிஞ்சு போய் தானே எடுக்கிறாராம். பாகவதர் வரார் அப்படிங்கிறார் சுவாமி. கோயம்புத்தூர்லேருந்து நடராஜ பாகவதருங்கிறவர் தபோவனம் வந்திருக்கார். சுவாமி அவர் ஆகாரம் எடுத்துக்க சொன்ன சாதம் கொதிக்கிறது, சாப்பிட முடியாது. சுவாமி பக்கத்தே உட்காண்டிருக்கார். விசிறி இல்லை, தவிக்கிறார். அண்ணாண்ட நின்றுட்டுருக்கிற ஒரு அம்மாட்ட ஜாடை காட்டுறார். சுவாமி பார்க்காதபடிக்கு விசிறி வேணும்னு ஜாடை காட்டுறார். அந்த அம்மா கவனிக்கல, இவர் கவனிச்சு விட்டார். உள்ளே போய் விசிறி எடுத்துன்னு வந்து விசிறார். சுவாமி நீங்கள் விசிறாதீங்க, எங்கிட்ட கொடுங்கோ, நான் பாகவத சேவை பகவானுக்கு பண்ணுறாப்பலப்பா அப்படிங்கிறார். எவ்வளோக்கு எவ்வளோ வசந்த வாழோ அவ்வளவுக்கு அவ்வளோ பணிவாக இருப்பா சாதுக்கள்லாம். இப்போ அந்த உற்சவம் பலருடைய முயற்சியினால் திருப்திகரமாகவே இன்றுடன் பூர்த்தி அடைந்ததாக எல்லோரும் கருதுகின்ற ஒரு உற்சவம் பண்ணிட்டான்னா ஒத்தம் பண்ணினான்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடி தெரிவித்து தான் ஒரு உற்சவம் நடக்கும். சின்ன சேவை பெரிய சேவைன்னு கிடையாது, எல்லா சேவையும் பகவானுக்கு ஒன்று தான். சுவாமியின் திருவுள்ளமும் அப்படியே எல்லாரும் இது பூர்த்தின்னு நினைக்கிறா, சுவாமியும் அப்படியே நினைக்கிறது அப்படிங்கிறார். இவ்விழாவானது எதற்காக கொண்டாடப்படுகிறது என்ற வினா எழலாம். காஷ்மீர ஜோதியாகிய ஸ்ரீ சிவரத்னகிரி சுவாமி பூஜ்ய பாதர்களின் மறைவு தினமாகும் அப்படின்னு சொன்னார். என் குருநாதருடைய சிவரத்னகிரி சுவாமிகள் பூஜ்ய பாதர், அந்த திருவடிகளை எத்தனையோ ராஜாக்கள் பூஜை பண்ணியிருக்கா. ராஜபூஜித ஜெகத்குரு அந்த குருநாதனுடைய திருமேனியை மறைத்து கொண்டு அகண்ட ஜோதியான தினம். சாதாரணமாக யாராவது போயிட்டான்னா அவள் ஃபோட்டோ கீழே தோற்றம்னு போட்டு ஒரு டேட்டு போட்டிருப்பா, அப்புறம் மறைவுன்னு போட்டு ஒரு டேட்டு போட்டிருப்பா. கபீர்தாசர் சொல்கிறார், என்னமோ பேசிக்கிறடா, 2 டேட்டும் உன் வாழ்க்கை அடங்கி போயிடுத்துறாங்கிற. दो दिन की जिंदगानी बंदे हुशार होकर रखना रे भाई, सद्गुरु सेवा कर ले जन्म का सार्थक कच कर ले, संतत संतन की कर ले जन्म का சார்த்தக கச்சு கருளே. ஒரு நாள் விடாமல் சத்சங்கத்தோடு இரு, பிறவி பயனை அடைவா. சார்த்தகம் பண்ணிக்கோ, சத்குருக்கு சேவை பண்ணு. இல்லைன்னா இந்த 2 டேட்டு கீழே எழுதிடுவான், இவ்வளோதான் உன் லைஃபு. சுவாமி சித்தியான உடனே அந்த மாதிரி ஒருத்தர் மாட்டியிருந்தார் தபோவனத்தில். சாமி எப்போ தோன்றினார்னு யாருக்கும் தெரியாது. அதனால் அவர் என்ன போனார், தோற்றம் மறைவுன்னு போடாமல் பரவொளி தோற்றம் 7th January 1974 எழுதினார். மறைவில்லை, அது பரவொளி தோற்றம். ஒரு ஆற்றுல ஏற்றி வச்ச அகல் தீபத்தை திருவண்ணாமலையில் ஏற்றி வச்சாப்பில் அகண்ட ஜோதின்னு அர்த்தம். அந்த குருவோட ஸ்மரண தினம்னு சொல்கிறார். இன்று அந்த ஞானமூர்த்தியை ஸ்மரித்து கொண்டு காலை முதல் இதுவரையில் பகவத் ஆராதனா ரூபமான அபிஷேகம், ஸ்ரீ சுவாமி பாத பூஜை, பகவத் பஜனம், அதாவது பகவன் நாம கீர்த்தனம், குண கீர்த்தனம். அது அழகாக டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்கிறார். பஜனைங்கிறது 2 விதமாக இருக்குது. நம்ம ஹரே ராமா சொல்கிறோம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்கிறோம், ஞானானந்தா ஞானானந்தா சொல்கிறோம், யோகிராம் சரத்குமார் சொல்கிறோம், அருணாச்சல சிவ சொல்கிறோம். இதெல்லாம் நாம கீர்த்தனம். வார்கரி சம்பிரதாயத்தை ஜெய ஜெய ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லுவா, அது நாம கீர்த்தனம். குண கீர்த்தனம் என்ன அப்படின்னா பகவானோட குணம், அவருடைய கருணை, அவருடைய பக்த வாத்சல்யம், அவர் எப்பேற்பட்ட தயாளு கிருபாளுங்கிறது. ஹே தயாளுவா ராமா, ஹே கிருபாளுவா, ஹே தயாளுவா சக்கிய சுவாமி ராகவா. சமர்த்தர் தயையே வடிவம், கிருபையே வடிவம். எப்படின்னா, நீ பரபிரம்மம், நான் ஒரு சாதாரண மனுஷன், எங்கிட்ட சகா மாதிரி பழகிறீ. துளசிதாசர் சொல்கிறார், நமக்குள்ள என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியாமல் இல்லை. நீ யாரு நான் யாருன்னு எனக்கு தெரியும். தூதயாளு தீனகம் தூதானி ஹம்பிகாரி
हम प्रसिद्ध पातकी तू पाप मुंजहारी. நீ தயாளு, நான் தீனன். நீ தானி, நான் பிகாரி. நான் உலகத்திலேயே 1ஆம் நம்பர் பாப்பி, நீ அத்தனை பாவத்தையும் தீக்கிறவன் அப்படிங்கிறார் இல்லையா. நாத்தத்து அநாத்துக்கோ அப்படிங்கிறார். அதனால் அந்த பகவானோட குணத்தை நினைக்க 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 ராமாயணம் கேட்டோம்னா ராம குணத்தை கேட்குறோம், பாகவதம் கிருஷ்ண குணத்தை கேட்குறோம். அப்படி அந்த குணத்தை கேட்டு கேட்டு குருவோட குணத்தை, சாதுக்கள் குணத்தை கேட்டு துக்காராம் மகாராஜ் சரித்திரம் 7 நாள் கேட்டான். அவர் கஷ்டப்பட்டார், வியாபாரம் நொடிச்சு போச்சுங்கிறதா சாரம். அதில் என்ன குணம், எப்பேற்பட்ட நிலையிலையும் பாண்டுரங்க பக்தியிலேருந்து இம்மி அளவு அசையாமல் இருந்தார். பகவான் என்ன சொர்ண நாணயமாக கொண்ட கொட்டினா கூட அதில் பற்று இல்லாமல் இருந்தார். 42 வயசுக்குள்ளே அப்பேற்பட்ட வைராக்கியசீலராக இருந்து சரீரத்தோடு கிளம்பி வைகுண்டம் போனார். அந்த குணம். அதனால் நாம கீர்த்தனம் குண கீர்த்தனம்னு 2 இருக்குது. அதெல்லாம் சுவாமி சொல்கிறார். அதை இதெல்லாம் காத்தாலேருந்து நடந்தது. சத்கதா பிரவச்சனம், சாது சமாராதனம் முதலிய சத்காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக. எதுக்காக இதெல்லாம் நடக்கிறது? இதில் போட்டிருக்கிறது அத்தனையும் இன்றைக்கி இங்கே நடந்தது. சுவாமியுடைய சன்னிதானத்தில் நடந்துகிட்டே இருக்கே. ஒன்றன் பின் ஒன்றாக ஸ்ரீ சத்குரு ஸ்மரணத்தை இடையறாததாக செய்யும் முயற்சியில் நடைபெற்ற நல்ல நாளாகும். எதுக்காக பண்ணுறது? சத்குருவோட ஸ்மரணம் இருந்துகிட்டே இருக்கணும். பாதுகா பூஜையா சுவாமியோட ஸ்மரணை, ஸ்தோத்திரங்கள் பாராயணம் பண்ணுறோம் சுவாமியோட ஸ்மரணை. காத்தால அழகாக திருமறைகள் பாடினார் ஷாம் சுந்தர்ஜி, அர்த்தமும் சொல்லி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்புறம் சம்பிரதாய பஜனை பண்ணினா ஆனந்தமாக இருந்தது. ஒன்றுத்துக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா குரு ஸ்மரண அண்டர்லையிங் கான்செப்ட் இருந்துகிட்டே இருக்குது. வாசலில் எத்தனை பேர் அன்னப்பிரசாதம் வாங்கிட்டான்னா நம்ம ப்ராக்டிக்கல் பர்பஸஸுக்கு அன்னதானம்னு சொல்கிறோமே தவிர அது அன்னதானம்ங்கிறது சரியான வார்த்தை இல்லை. ஏன்னா எவன் அன்னதாத்தாவோ அவன் தான் வாங்கிக்க நிற்கிறான். அந்த இடத்துல ஏமாந்துடப்படாது. நான் கொடுக்குறேனுங்கிற எண்ணம் வந்தால் தொலைஞ்சேன் இல்லையா. இது அன்னம் அவர் தான், வாங்கிக்கிறவர் அவர் தான், கொடுக்கறது அவர் தான், சாப்பிட்றது அவர் தான்ங்கிற பாவனை வர வர அருணகிரிநாதர் சொல்கிறார், எனதும் யானும் வேறாகி எவரும் யாதும் நானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயேன்னு. இந்த செல்ஃபிஷ் ஆட்டிடியூடு எங்கிட்டேருந்து விலகி போயிடணும். யாருடைய சுகமும் என் சுகம், யார் துக்கமும் என் துக்கம், அப்படி அகண்டமாக என் மனசு ஆகணும். வதனி துஜே மங்கள நாம ஹிருதயி அகண்டித பிரேம். யார் கஷ்டப்பட்டாலும் நமக்கு துடிக்கணும் மனசு. யார் கஷ்டத்தையும் தீர்க்கறதுக்கு ஓடோடி போய் சேவை பண்ணணும். அப்படி இருக்க தான் நான்கிறது அகண்டமாக தான் இல்லாமல் போகுமே தவிர பிளாக் போர்டில் எழுதிட்டு அழிக்கிறாப்பில் நானெல்லாம் அழிக்க முடியாது. சாதாரண விஷயமா என்ன அழிக்க முடியாது. பரமஹம்சர் சொல்கிறார், பகவத் பாதாவில் உட்காண்டிருக்காராம் அவருடைய பர்ணசாலையில். வாசல் பக்கத்துக்கு முதுகை கட்டின்னு உள் பக்கமாக பார்த்துன்னு உட்காண்டிருக்கார். யாரோ ஒரு சிஷ்யன் சுவாமின் அப்படின்னா அவர் திரும்பி பார்க்காம யாருன்னா நான் தான் அப்படின்னு தன் பேரை சொன்னானா. உள்ளவா அப்படின்னாரான். இந்த நான் தான் உன் பேரை சொல்லும்போது அவ்வளோ ஒரு வாஞ்சையோடு சொல்கிறியே, இந்த நான்கிறது உனக்கு அவ்வளோ பிரியமோ அப்படின்னாரான். எல்லாருமே அப்படி தானே சொல்கிறா சுவாமி, உனக்கு அவ்வளோ பிரியமானா ஒன்று பண்ணு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லாமும் நீதான்கிற நிலைக்கு நானை அகண்டமாக்கிடும். இல்லை அந்த நானை நினச்சி நினச்சி குறுகி போய் நான் இல்லாமல் போயிடுனார். அந்த நான்கிற திமிர் எப்போ போகும் அப்படின்னு கேட்டால் எல்லாருடைய சுக துக்கத்திலையும் பங்கெடுத்துண்டு அவள் ஆனந்தத்தில் நமக்கு ஆனந்தம் இருக்குன்னு நம்ம சுவாமி மகிழ்வித்து மகிழ்னு சொல்லுவார். அது வர அதுக்கு தான் சத்சங்கம். சத்சங்கம் தான் எல்லோரும் ஒரு குடும்பமாக பழகிறோம். நீங்கள் முதல்ல சாப்பிட்டேளா அப்படின்னு கேட்குறோம். அவளுக்கு வேர்க்கிறது ஒரு ஃபேனை போடு அப்படிங்கிறோம். தாகமாக இருக்குது உடனே தூத்தம் கொண்டு வந்து கொடுங்கிறோம். அடிக்கடி நான் கதையில் சொல்வேன், குரு சேவைன்னா ஸ்ரீதர சுவாமி மாதிரி இனிமேல் ஒருத்தர் சேவை பண்ண முடியாது. குரு சேவைக்கு ஒரு புது டெஃபனிஷன் கொடுத்தவர். கண்ணால் பார்க்காத சமர்த்த ராமதாஸ் சுவாமியை குருவாக எடுத்துட்டார். நான் ஒரு மகான் இருக்கார், அவர் போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி என்னை சிஷ்யனை ஏற்றுக்கோங்க நான் கேட்கறது இல்லை. நான் சிஷ்யனார தகுதி எனக்கு இருக்கணும், குருவாக அவர் என்னை எடுத்துக்கணும். அதுக்கு பகவத் சம்மதம் வேணும். ஒரு கம்பெனியில் யாரையும் அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி அப்பாயின்ட் பண்ண முடியாது. இதில்
சமர்த்தராமதாஸ் சுவாமி சரித்திரத்தை கேட்டார், அவரோட படத்தை பார்த்தார், எனக்கு இவர் தான் குருன்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஆனால் அவர் ராமசரணத்தை அடைஞ்சு 150 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து. அச்சோ என் குரு போயிட்டாரேன்னு நினைக்கல, என் குரு இருக்கார், அவரை பார்க்குறதுக்கு எனக்கு யோக்கியதை வரணும்னு நினச்சிட்டார். இப்போ குருவோட வாசஸ்தலத்துக்கு போனார், சஜ்ஜன்கட்டுக்கு போனார், 3000 அடி மேலே மலை மேலே போனார். இப்போ கொஞ்சம் சௌரியங்கள்லாம் பண்ணியிருக்கா, அதெல்லாம் இந்த சுவாமிகள் பண்ணது தான். முன்னாடி ஒன்றும் கிடையாது, ஒரு வனாந்திரமாக இருக்கும். சிவாஜி கட்டி கொடுத்து அவர் ரொம்ப வருஷத்துக்கு கவனிப்பார் இல்லாமல் போயிடுது. சமர்த்தர் காலத்துக்கு அப்புறம் படியேறி ஒத்தொத்தரும் வரா இல்லையா, மரம் ஏறி கஷ்டப்பட்டு வராளே, அவர் நினைக்கிறார் குருவுக்கு பாதம் பிடிச்சி விடணும் சிஷ்யனுடைய ஒரு கடமை. என் குருநாதர் உடம்பு விட்டுவிட்டார், என் குருநாதரை பார்க்கறதுக்கு படியேடி வர ஒத்தொத்தருடைய திருவடியை நான் பிடிச்சி விடுறேன், அவளுக்கு நான் வெந்நீர் போட்டு கொடுக்குறேன், அவளுக்கு சமைச்சு போடுறேன், இவாளுக்கு பண்ணுற சேவையை குருநாதா நீ எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு பக்தனையும் குருநாதனாக நினச்சி சேவை பண்ணார். இது மாதிரி சரித்திரத்தையே நம்ம படிக்க முடியாது. ஒரே எண்ணம் என்ன, நேர உங்களை பார்த்து உங்கள் வாக்குனால மந்திரோபதேசம் கிடைக்கணும். நடக்குமா? நடந்துட்டே. சமர்த்தர் பிரத்யக்ஷமாகி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம திரையோதசாட்சரி மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்ணினார். அவர் எந்த காலத்திலும் இருந்தவர் இல்லை. மகாபரிவாளும் ஸ்ரீதர சுவாமின்னு சந்திச்சிருக்கா சென்னை தாம்பரத்தில். அப்படின்னா ரொம்ப முன்னாடி இல்லை, ஆனால் அவர் இருந்த காலத்துக்கு ரொம்ப முன்னாடி இருந்த சமர்த்தரை வரவழித்து உபதேசம் வாங்கிட்டார். வைகுண்டத்தில் துக்காராம் மகாராஜா வரவழித்து நிலபா மகாராஜ் உபதேசம் வாங்கிட்டார். இப்போ நமக்கு அப்படி பக்தி இருக்குமானால், என் குருநாதர் பரமபதிச்சுட்டார் வைகுண்டம் போயிட்டார்னு சொல்லாதே, உனக்கு பக்தி இருந்தால் குருநாதர் இன்றைக்கும் வருவார், காட்சி கொடுப்பார், அனுகிரகம் பண்ணுவார். அந்த இடையறதாக அந்த குருவோட ஸ்மரணத்தை பண்ணக்கூடிய அந்த நாள்ங்கிறார். அந்த அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். அது சொல்லிட்டு, நாம் வசிக்கும் இப்பிரபஞ்சம் இதை தோற்றி வைத்து அறிவானந்த சுரூபமாகிய ஆண்டவன் அருள் வெளியில் தாங்கி நிற்கிறது. இந்த உலகம் எப்படி நிற்கிறதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாள், அந்தரத்தில் நிற்கிறதுன்னு ஜென்ரல் ஆன்சரை தானே. இந்த கேமரா எப்படி நிற்கிறது, ஸ்டாண்டில் நிற்கிறது, மைக் எப்படி நிற்கிறது, ஸ்டாண்டில் நிற்கிறது, கட்டடம் அஸ்திவாரத்தில் நிற்கிறது, நம்மளாம் கால் நாள் நிற்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா. வெட்ட வழியில் இவ்வளோ பெரிய உலகம் நிற்கிறதே, அது எவ்வளோ பலுவான பொருள்கள்லாம் இருக்குது, போதக்கடின்னு கீழே விழமாட்டேங்கிறதே, அது கீழே சப்போர்ட்டிவாக ஒன்றும் இல்லையே. விஞ்ஞான ரீதியாக பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆதி கூர்மம் தாங்கிறது, ஆதிசேஷன் தாங்கிறதுலாம் புராணம் சொல்கிறது. அது நவீனமாக உள்ளவாழலாம் ஒத்துக்க மாட்டா. அவள் வெட்ட வழியில் நிற்கிறதுன்னு சொல்கிறாளோ இல்லையோ, உன்னுடைய சயின்டிஃபிக் நாலேஜை வச்சு பாருங்கிறார் சுவாமி. வெட்ட வழியில் அவ்வளோ பாரமான பொருள் நிற்குமா இல்லையா? நமக்கு மேலே ஒன்று இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனு இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இப்போ இந்த டம்ளரை தூக்கி இப்படி நிற்க வைக்கிறேன், நான் கை எடுத்தேன்னா புதக்கடின்னு விழுந்துருவேன் இல்லையா? தாங்கிறதுக்கு சப்போர்ட் இல்லாமல் எப்படி நிற்கிறது, ஆதாரம் இல்லாமல் எப்படி நிற்கிறது? சுவாமி சொல்கிறார், நீ வெட்ட வெளின்னு சொல்கிற இல்லையா, அதை நான் அருட்பெருஞ்சோதிங்கிறார். அறிவானந்த சுரூபமாக அருள் வெளிங்கிறார். பகவான் தான் அந்த அகண்ட ஜோதியாக ஆகாசமாக இருக்கார். வெட்ட வெளியாக இருக்கிறது இறைவன் தான். அந்த வெட்ட வெளி எங்கே இருக்குன்னா, எங்கேயோ மேலே ஆகாசத்தில் இல்லை, இங்கெல்லாம் இருக்குது. நடுவில் இருக்கிற கேப்பெல்லாம் அதுதான். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற தகராகாசங்கிற ஹிருதய வெளியும் அதுதான். அதனால் அந்த வெட்ட வெளிங்கிறது பகவானே தான். அபிராமி பட்டர் சொல்கிறார், எண்ணில் ஒன்றுமில்லாத வெளியே வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மேங்கிற அந்த அறிவு வெளியாகிய இடம்ங்கிறது தான் சித் அம்பரம் சிதம்பரம்னு பேர். அப்படி நிற்கிறதே அப்படின்னா அது என்னன்னு யோஜனை பண்ணுங்கிறார். ஆனால் அது நினைக்கிறது இல்லை, பகவானை மறந்துட்டு அறிவானந்த சுரூப ஆண்டவன் அருள் வழியில் தாங்கி நிற்கிறது. மக்கள் அந்த அருட்பெருஞ்சோதியின் நினைவே இல்லாமல் வரட்டு பிரபஞ்சத்தை மாத்திரம் கண்டு இன்பத்திற்காக ஓயாது அலைந்து முடிவில் துன்பக் கடலில் ஆழ்ந்து அவதிப்படுகின்றனர். ஆசைப்படுறது என்னமோ இன்பத்துக்கு, கிடைக்கிறது என்னமோ துன்பம்ங்கிறார். ஏன்னா யூ ஆர் கோயிங் இன் த ராங் டைரக்ஷன். எங்கே கிடைக்குமோ அது கிடைக்காமல் கிடைக்காத இடத்துல போய் நீ அதை தேடுறது எப்படி கிடைக்கும்? நாம்தேவராஜ் சொல்கிறார், வாழ்நாள் பூரா ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஏன்டா கஷ்டப்படுறேன், என்ன சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படுறேங்கிறான். சொல்லுவா இல்லையா, இந்த வயசில் உழைச்சி கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தா தான் வயசானதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கலான்னு.
தப்பு கிடையாது, லௌகீக வாழ்க்கையில் அது உண்டு. ஆனால் உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், கடமையை பண்ணுறோம், இந்த பணத்தை வச்சுட்டு நம்ம பின்னாடி நன்னா இருப்போம்னு கணக்கு போடுறாமே, அது நடக்குமாங்கிறத யோஜனை பண்ணணுமே. நான் வேலை பார்த்த கம்பெனியோட பாஸ் அடிக்கடி பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுவார். இவ்வளோ சேர்ந்துருக்கு, இவ்வளோ சேர்ந்துருக்கு, இவ்வளோ சேர்ந்துருக்கு. இவ்வளோ சேர்ந்தவுடனே ஐ வில் பை அ ஹவுஸ் அட் பெங்களூர், ஐ வில் ஸ்டே தேர், ஐ வில் கோ ஃபார் வாக்கிங் இன் த ஈவினிங், ஐ வில் கோ ஃபார் கிருஷ்ணா மந்திர் ஃபார் சாண்டிங் அப்படின்லாம் சொல்லுவார். ஒரு நாள் காத்தால் 8:30 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்தார். அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் இனிஷியல் பண்ணார். சீட்டில் உக்காண்டார். ஏதோ வலிச்சுது, ஹரே கிருஷ்ணான்னார், போயிட்டார். அவர் சத்கதிக்கு போயிட்டார். கடைசியில் நாம கொடுத்து வாக்கலை. ஆனால் சேர்த்து வச்ச பணத்தை அவரால் பயன்படுத்திக்க முடிஞ்சுதோ தெரியாது. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே கேளீர். கூடு விட்டு ஆவி போனதுக்கப்புறம் யாருக்கு போகும் இந்த பணம் தெரியாதே. அதனால் இருக்கும்போதே நியாயமான செலவு பண்ணிட்டு பாக்கி எல்லாம் தர்ம காரியத்துக்கு கொடுத்தா அது செலவில்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட்டு. சாமி கடன் வச்சுப்பாரா? ஒரு நசுங்கி போன இத்தினோண்டு நெல்லிக்காய் ஊற்றி கொடுத்தா அவள் வீட்டில் தங்க நெல்லிக்காய் பொழிஞ்சதுன்னு ஆதிசங்கர சரித்திர கனகதாரா இல்லையா? இத்தினோண்டு கொடுத்துட்டா புரந்தரதாசர் சொல்கிறார், ஹுவ தருவர் மனகே ಹುಲ್ಲ ತರುವ லக்ஷ்மி ரமண அவருக்கே இல்லை கருவங்கிற. ஒரே ஒரு துளசி எடுத்து கிருஷ்ணான்னு போட்டுட்டேன்னா உன் வீட்டு பசுமாட்டுக்கு புல்லு கட் பண்ணி கொண்டு வந்து போடுவான். கொஞ்சம் பணங்காசு இருக்கிறவன் ஏற இறங்க பார்க்குறான். லக்ஷ்மி நாராயணனுக்கு கர்வம் இல்லையாங்கிறார். லக்ஷ்மி ரமண அவருக்கே இல்லை கருவங்கிறார். பகவானை நினைக்காதனால லௌகீக வாழ்க்கையில் சுகத்தை நினச்சி துக்கப்படுறேள். சுகாசாட்டி கரிசி தளமழை. தளமழைன்னா கஷ்டம். சுகாசாட்டி சுகத்துக்காக என்ன பண்ணுற? தளமழை. ஆனால் லைஃப் போயிடுது. உனக்கு ஒரு இடம் காட்டுறேன். உலகத்தில் இருக்கிற மொத்த சுகமும் அங்கே இடுப்பில் கையை வச்சு நிற்கிறது. நீ வா. தரித்து பண்டரி சி ஜாயி ஏகவேள. ஒரு தடவை பண்டரிபுரத்துக்கு வா. ஏன் ஒரு தடவை வந்தால் போகிறோமா? அப்புறம் நான் கூப்பிட மாட்டேன், நீயே ஓடி போயிடுவேன். மகத்து அவகாச்ச சுகரூபஹோசி. அந்த சுரங்கம், சுகத்தோட சுரங்கம் என்ன பண்ணுறது? ஜன்மோ ஜன்மீச்சே துக்க பிசரசி. சுகத்துக்காக துக்கப்படுறேங்கிற. அற்ப சுகத்தை நினைந்தோம் நாம், அரண் திருவடி மறந்தோம். கற்பிதமான பிரபஞ்சம் இதை காணல் ஜலம் போல எண்ணி சிவலோகநாதனை கண்டு செவித்திடுவோ. காணல் ஜலம் போல வெயில் காலத்தில் ரோட்டில் தண்ணி தேங்கி இருக்காப்புல தெரியும். காட்டில் அந்த மாதிரி தெரியறத மான் நினைக்குமா? தாகமாக இருக்க அங்கே போய் தண்ணி குடிக்கலான்னு நினைக்குமா? அங்கே கிட்ட போனால் இன்னும் 10 அடி தள்ளி தெரியுமா இல்லையா? அது மாதிரி காணல் நீருங்கிறது இருக்கோ இல்லையா? நம்மளும் பார்க்குறோம் இன்றைக்கி. அதாவது இல்லாமல் இருக்கிற ஒன்று இருக்காப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரியறது. ஆனால் நிஜமாக அது இல்லை. வானவில்னு ஒன்று தெரியறது. அந்த வில்லில் ஏறி நிற்கிறேன், அதை வளைக்கிறேன்னு பண்ண முடியுமோ? முடியாது இல்லையா? அது மாதிரி இந்த அல்ப வாழ்க்கையை தெய்வீகமாக பயன்படுத்தலைன்னா, நம்மளுடைய நேரத்தையோ சிந்தனையோ சேர்த்து வச்சிருக்கிற பணத்தையோ தர்ம காரியத்துக்கு கொடுக்கலேன்னுட்டா ஜன்மா வியர்த்தமாக போச்சு. இதுவே அஜ்ஞானமாகுங்கிற. எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு பதுக்கி வச்சுக்கிறான். மேரா மேரா கஹு கரு கியாப்பலு பாயாங்கிற கபீர்தாஸ் ஒரு பாட்டில் சொல்கிறார். என்னது பார், இந்த வீடு என்னது, இந்த பணம் என்னது, இப்படி சொல்லிட்டு இருந்தானே, அப்படி அடிச்சுட்ட கையும் நெஞ்சும் அதோ வேகிறது பார் ஸ்மசானத்தில்ங்கிற. அவ்வளோதான். ஒன்றும் எரிக்க போகிறான், இல்லைன்னா புதைக்க போகிறான், அவ்வளோதானே. அது என்னைக்குனாவது தெரியுமா? தெரியவே தெரியாதுங்கும்போது புத்திசாலித்தனம் என்ன? நான் அடிக்கடி கதையில் சொல்வேன். பாம்பன் சுவாமிகளோட ஒரு பொன்மொழி, இறை தேடுவதோடு இறையும் தேடுங்க. இறை சாப்பாடு தேடுற இல்லையா?
இறை பகவானை தேடு. இதுவும் தேடு அதுவும் தேடு, அது ரெண்டும் முக்கியம். இந்த அஜ்ஞானத்தினால பகவத் சிந்தனை வரமாட்டேங்கிறது. இந்த மாதிரி சத்சங்க பவனங்கள் கட்டி வச்சிருக்கே, அங்கே பக்கம் ஜெகத்குருவோட மடம் இருக்குது, சைத்தன்ய குட்டீரம் இருக்குது, யோகிராம் சுரத்குமார் மந்திரம் இருக்குது, இங்கே நம்ம குருநாதர் பாதுகா மண்டபம் இருக்குது, அண்ணண்ட பெரியவா தபோவனம் இருக்குது, பாண்டுரங்கன் கோவில் இருக்குது, சமர்த்த ராமதாஸ் சுவாமி பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயர் இங்கே இருக்கார், சிவன் கோவில் இருக்குது, பெருமாள் கோவில் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு கட்டி போட்டிருக்கா? சத்சங்கம் பண்ணுறதுக்காக கட்டி போட்டிருக்கா இல்லையா? வீண் வம்பு பேசுகிறதோ, இவாளை பற்றி அவளை பற்றி வம்பு பேசுகிறதோ யாருக்கு லாபம்? ஒன்றும் இல்லை. செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோங்கிறா ஆண்டாள். திருக்குறள்னா தெரியும், தீக்குறள்னா என்னென்னா வம்பு தான். துணுண்டாக இருக்கும் குறள், பற்ற வச்சு விடுறது. உங்களுக்கு தெரியுமா, நிறைய பணம் இருக்கா அவள்கிட்ட, எப்படி வருதுன்னு எனக்கு சோர்ஸ் எல்லாம் தெரியும், இவனா அடித்து விடுவான். அதாவது ஏதோ ரகசியமாக உள்ள விஷயங்களே இவனுக்கு தெரிஞ்சால் யாருக்கு லாபம் இல்லையா? காணாத பொருளை கண்டபடி உரைத்து பொழுதுபோக்கி பழிக்காதேங்கிறார் சுவாமி. வீணே காலம் கழிக்காதே, நான் என்பதும் நீ என்பதும் எது என்பதை உணர்வாயாகங்கிற ஒரு வார்த்தை சொன்னோம்னா அதுக்கு அர்த்தம் தெரியணுமா இல்லையா? நான்னு சொல்லிக்கிறோமே அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்கிறார், நீன்னு சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்கிறார். சாரமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, வம்பு வேண்டாம்ங்கிறார். அப்படி அஜ்ஞானத்தில் இல்லாதபடிக்கு ஞானத்துக்கு போகணும்னா அதுக்கு என்ன வழி? கோவிலுக்கு போகிறோம், பழங்காலத்து கோயிலெலாம் போனால் கர்ப்பகிரலாம் இருட்டாக இருக்கும். உடனே சில கோவிலில் பக்கத்தில் வீட்டு எங்கேயா இருப்பார், சிவாச்சாரியாரோ பட்டாச்சாரியாரோ கூட்டின்னு வருவா. உடனே அவர் வந்து கற்பூர ஆரத்தி காட்டி, இது பகவான் இந்த இந்த ராஜாவால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, இந்த ரிஷிக்கு பகவான் தரிசனம் கொடுத்துருக்கார். பெருமாள் கோயில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அதோ மேலே பிரம்மதேவன் இருக்கார், அங்கே திருவடியில் மகாலட்சுமி இருக்கா, பெருமாள் இப்படி சேவை சாதிக்கிறார் அப்படிலாம் சொல்லுவா இல்லையா? அப்படி கற்பூர ஆரத்தி காட்டி அவர் காட்டலைன்னா நமக்கு இருட்டில் பெருமாளை தெரியாது. அதனால் இருட்டில் தெய்வத்துக்கு ஜோதி ஏற்றி காட்டுறதுனால அவருக்கு என்ன பேர்? குருக்கள்னே பேர் இல்லையா? வழிகாட்டுற குரு ஜோதி ஸ்வரூபமாக இருந்து இந்த குரு என்ன காட்டுறார்? துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், ரொம்ப அழகான அபங்கம். रवि दीप हीरा दाविती देखणे अदृश्य दर्शने संतांचेनी त्याचा महिमा காயவண்ணுமி பாமர். கரண்ட் கட் ஆகிடுது, ஒரே இருட்டு, ஜெனரேட்டர் போடுப்பா, லைட்டு போடுப்பான்னு சொல்கிறோம். லைட்டு வந்துடுத்துனா எதை காட்டும்னா இந்த ரூமில் ஏற்கனவே எது இருக்கோ அதை தான் காட்டும். இங்கே இல்லவே இல்லாத பொருளை எப்படி காட்ட முடியும்? பகவான் இருக்காரா இல்லையான்னா ஆஸ்திகன் அனுமானத்தினால இருக்காருங்கிறான், பக்தன் இருக்காருன்னு திருடமாக சொல்கிறான். ஞானிக்கு சந்தேகம் இல்லை, நாஸ்திகவாதி அவனும் சந்தேகப்பட்டு நம்மளையும் சேர்த்து குழப்புறான். பார்க்க முடியாத தெய்வத்தோடைய இருப்பை தான் உணர்ந்து உனக்கு உணர்த்துறவர் யாரோ அவர் குருங்கிற. அதிருஷ்ய தர்சனே சந்தாஞ்சேனி தியாச்சா மகிமா காய ஒண்ணுமி பாமர. இதோ பார் அப்படின்னு அம்பாளை காட்டினார் பரமஹம்சர் விவேகானந்தருக்கு. பிள்ளை உரங்காவலி தாசருக்கு அப்படி ரங்கநாத பெருமாளை காட்டினார் ராமானுஜாச்சாரியார் இல்லையா? சித்தலிங்க மடத்தில் பக்தாள்லாம் அக்ஷரமண மாலை பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. திருவண்ணநல்லூர்கிட்ட இருக்குது சித்தலிங்க மடம். உள்ளே இருந்த சாமி வந்து உட்காண்டார். பாவபூர்வமாக சொல்கிறத கேட்டு அவருக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாகிடுது. சட்டுன்னு இப்படி கை காட்டி அதோ அருணாச்சலம்னார். அவ்வளோ பேருக்கும் அங்கேருந்து அருணாச்சலம் தரிசனம் ஆச்சு. அவள் பார்க்குறா, நமக்கு காட்டுறா, ரெண்டும் அவளால் முடியும். பகவத் அனுபவம் இருக்கிறவாளுக்கு பகவானை காட்ட முடியும். கடவுள் இருக்கான்னு கேள்வி கேட்டுன்னு பரமஹம்சர்கிட்ட போன நரேந்திரர் விவேகானந்தர் ஆகி பரிவிராஜக சன்னியாசி ஆன உடனே ராஜஸ்தானுக்கு போயிருந்தபோது அங்கே இருந்த ஒரு ஜெய்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளபதி அவன் ஆர்கியூ பண்ணுறான். சுவாமி, நீங்கள் நிறைய படிச்சிருக்கள், வெரி லேர்னட் பர்சன், யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி நைஸ்லி, பட் யூ வர்ஷிப் ஐடல்ஸ் லைக் அதர் ஃபூல்ஸ். சிலையெல்லாம் கும்பிடுறவா மாதிரி முட்டாள்தனமாக நீங்கள் படித்தவர் நீங்கள் கும்பிடலாமா?
அது சிலை இல்லைப்பா, பகவான்னு தானே பாவிச்சு கும்பிட்றோம், அதில் பகவான் இருக்காரு, அது உங்களோட இமேஜினேஷனுங்கிறான். 2 பேர் பேசின்னு நடந்து போயிட்டுருக்கா. பக்தாள்லாம் பஜனை பண்ணிட்டு கிருஷ்ணனுடைய திருமேனியை எடுத்துன்னு ஜம்முன்னு பஜனை பண்ணிட்டு வரா. சாமிஜி டக்குன்னு நின்று அப்படியே பகவானை கை எடுத்து கும்பிட்டார். இவன் சிரிக்கிறான். எவ்வளோ படிச்சிருந்தாலும் இந்த முட்டாள்தனம் போகமாட்டேங்கிறது பாரு. அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியாது. சாமிஜி என்ன பண்ணார், அவன் தோள் ஒரு தட்டினார். see for yourself அப்படின்னார். கிருஷ்ணன் தரிசனம் கொடுத்துட்டான். அவனுக்கு கண்ணில் ஜலம் வந்து அழுதுட்டான். இனிமேல் ஆர்கியூ பண்ண மாட்டியே, பண்ணவே மாட்டேன். அதிருஷ்ய தர்சனே சந்தாஞ்சனி. அவளால் முடியும், பகவானை காட்ட முடியும், வெளியில் காட்ட முடியும், உள்ளே காட்ட முடியும், எங்கும் காட்ட முடியும். உள்ளிலும் இருப்பார் வெளியிலும் இருப்பார் உலகனைத்திலும் இருப்பார் நாராயணன் எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைவுற்றார் போல் கள்ள மனத்துள்ளோர்க்கு காணப்படாத கண்ணன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் துரிதத்தை பரிஹரிப்பார். அந்த ஃபர்ம் பிலீஃப் பிரகலாதனுக்கு இருந்ததுனால பகவான் எங்கும் இருக்கேன்னு காட்டினார். இந்த தூணில் இருக்காரான்னு இரண்யன் கேட்குறான். இருக்கார். ஸ்தம்பே ந திருஷ்யத்தேன்னா, ஸ்தம்பத்தில் தெரியல, ஸ்தம்பேன்னு திருஷ்யத்தேங்கிறார். இந்த ஸ்தம்பத்தை எனக்கு தெரிகிறாரேங்கிறார். அப்போ நம்ம பார்வையில் கோளாறு, சாமிகிட்ட கோளாறு இல்லையே. இவ்வஜ்ஞான இருளில் மூழ்கி கிடக்கும் மக்கள் ஒரு ஞானாசிரியனின் துணையின்றி என்ன முயற்சி செய்தாலும் இருள் நீங்குவதில்லை. அந்த குரு என்ன பண்ணினார், என் கண்ணில் ஒரு மைய தடவிட்டாருங்கிறார் கபீர்தாசன். அதே காசியில் பிறந்து வளர்ந்தவன் தான். இந்த படித்துறை எல்லாம் பார்த்துருக்கேன், ஜனங்கள்லாம் குளிச்சுட்டு போவா பார்த்துருக்கேன், கடக வியாபாரிகள்லாம் பார்த்துருக்கேன். இந்த குருநாதர் என்ன பண்ணிட்டார், ஒரு மைய தடவிட்டார் கண்ணில். பூமி கடியில் இருக்கிற பதைகள் தெரிகிறாப்புல எனக்கு என்ன தெரியறதுன்னா, ராமபினா கச்சு தேகத் நாஹி குரு கிருபா அஞ்சன் பாயோ மேரே பாய். குரு கிருப்பைங்கிற அஞ்சன மை தடவினதுனால ராமன் தெரிஞ்சுட்டானா, ராமனை தவிர ஒன்றும் தெரியலையாங்கிறார். ராமபினா கச்சு தேகத் நாஹி. யோகி ராமசுத்மார்ட்ட ஒருத்தர் கேட்டார், ஹவ் யூ சீன் காட் சுவாமி அப்படின்னா. இஸ் தேர் எனிபடி எல்ஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னார் அவர். நீங்கள் பகவானை பார்த்துருக்காளா, வேறு யாராவது இருக்காளாப்பா? சாத்தார்கர் மகாராஜ், பாபாஜி சாத்தார்கர் மகாராஜ் ஒருத்தரும் வார்க்கரி யாத்திரைக்கு நாங்கள் போனபோது ராத்திரி எல்லாம் அப்படி சத்சங்கமாக பேசின்னு இருப்போம். அப்போது யாரோ ஒரு பொண்ணு இன்டர்வியூ பண்ணாலாம். நீங்கள் விட்டலை பார்த்துருக்கேளா? பார்த்துருக்கேன் அப்படின்னாராம். இப்போ எங்கே இருக்கார் நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ பார்க்க முடியுமா? இப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னாராம். எனக்கு தெரியலையே எங்கே இருக்கார். என் எதிர்க்க ஒரு பொண்ணாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கார், என்ன கொஞ்சம் கருப்பாக குண்டாக இருக்கார், அவ்வளோதானே. நீ இல்லைங்கிற இல்லையா, உனக்குள்ள நான் அவனை பார்க்குறேன். நீ சொன்ன சொல்லிலும் முழன்கிறார் கம்பர். விவேகானந்த சுவாமிகிட்ட ஒருத்தர் வந்து நோ காட்னு எழுதி காட்டினார். NOGOD, நோ காட். சுவாமிஜி, டு யூ அக்செப்ட் திஸ்? எஸ், திஸ் இஸ் ட்ரூ, பட் a ஸ்மால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னார். சாக் பீஸை வாங்கினார், என்னுக்கு முன்னாடி கே போட்டார், ஓக்கு அப்புறம் W போட்டார், நோ காட் அப்படின்னார். கடவுளை தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம் மாறி போயிடுச்சு, அவ்வளோதான். இது யார் பண்ண முடியும்? குருநாதர் தான் பண்ண முடியும். யார் குருவோ அவர் நம்மளை அப்படியே மாற்றி விடுவார். இப்போ நம்ம எப்படி நினைப்போம்னா, உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய், நிழலென தொடர்ந்த முன்வூழ் கொடுமையை நீங்க செய்தாய், நித்திய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி. எப்படியெல்லாம் நான் இருந்தேன், எனக்கு இந்த சத்சங்கம் மட்டும் கிடைக்கலான்னு என் கதி என்ன ஆகியிருக்கும். எவ்வளவு கருணை பண்ணி என்னை குருநாதர் பாவியேன் என்னை வந்து வலிய ஆட்கொண்டாய் போட்டு என்னை அப்படி தடுத்து ஆட்கொண்டு அனுகிரகம் பண்ணேளே. வேத ஆகம சாஸ்திரங்களை எவ்வளவு பயின்றாலும் ஞான மார்க்கத்தை காட்ட ஒரு சத்குரு இல்லாமல் அக்கல்வி பயன்படுவதில்லை. பன்னரும் வேதங்கள் படித்து
உணர்ந்தாலும் உன்னருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது. வெறும் படித்து தெரிஞ்சுக்கலாம், புக்கிஷ் நாலேஜ், அனுபவம் இல்லையே. அந்த அனுபவத்தை குருநாதர் தான் கொடுப்பார். நிறைய வேதாந்த புஸ்தகமெல்லாம் படிச்சுட்டு அதோட சாரத்தை தான் ஒரு புஸ்தகமாக எழுதி ஒருத்தர் சாமிகிட்ட கொண்ட காட்ட. பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா எல்லாம் இருக்குது. உலகம் எல்லாம் நான் பார்க்குறதுலாம் வெறும் தோற்றம் தான், எதுவும் சத்தியம் இல்லை, பிரம்மம் தான் சத்தியம் அப்படின்னு புஸ்தகத்தை படித்து எழுதியிருக்கார். இவருக்கு ஒன்றும் அனுபவம் இல்லை. இப்போ நான் அமெரிக்காவே போகாமல் அமெரிக்கா பற்றி புஸ்தகத்தை படிச்சுட்டு பிரவச்சனம் பண்ணுற மாதிரினா அது. புஸ்தகத்தை சாமிகிட்ட காமிச்சா சரியாக இருக்கா பார்த்து சொல்லுவோம்னா சாமி அதை அப்படி பார்க்குறாப்பில் அப்படி அவரை நோட்டம் விடுறார். அவர் சாமி புஸ்தகம் படிக்கிறார் நினச்சிட்டு இப்படி பார்க்குறார். அங்கே எல்லாருக்கும் இட்லி பருமாறின்னு இருக்கா. சட்டுப்பட்டுன்னு புஸ்தகத்தை பார்த்தார்னா 2 இட்லி சாப்பிட்டுட்டு போகலாமேன்னு அவருக்கு தோன்றது. சாமி புஸ்தகத்தை பார்த்துட்டு நன்னா இருக்கு அப்படின்னார். நன்னா இருக்கா சாமி? சத்தியம், உலகம் பூரா போய் இட்லி மட்டும் நிஜம்னார். எதை விட்டுட்டோம் நாம இல்லையா? எதையும் விடலையே. ஜெகன்மித்யாங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, என்னுடைய ஆணவம் பொய்ன்னு புரிஞ்சுக்கணும். என்னுடைய அகங்காரம், என்னுடைய ஈகோ பொய், ஃபால்ஸ்ஹுட். அதுதான். அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகணுன்னு ஒருத்தர் கேட்டார். இருந்துட்டு போகலாமேன்னார் சுவாமி. ஊரில் நிறைய வேலை இருக்குது சுவாமின்னார். கோபுரம் தாங்கி பொம்மைன்னு பார்த்ததுண்டா அப்படின்னார். பார்த்துருக்கேன். எங்கே இருக்கும்? எல்லா கோபுரத்துலேயும் கீழே அப்படி ஒரு பொம்மை இருக்கும், கோபுரத்தை தாங்குறாப்பில். ஆனால் அந்த பொம்மை கோபுரத்தை தாங்கிறதா, கோபுரம் பொம்மையை தாங்கிறதா அப்படின்னார் சுவாமி. நாம் நினச்சின்னு இருக்கோம் நம்ம போய் ஒரு காரியத்தை பண்ணிவிட போகிறோன்னு. நம்மளால் முடியாது. உள்ளுக்குள்ளே சுவாசம் போயிட்டு வரணும்னா அந்த கருணை வேணும். கண்ணு சிமிட்டணும்னா கருணை வேணும். கை கால் அசையணும்னா கருணை வேணும். வாக்கு சப்தம் பேச்சு வரணும்னா அந்த கருணை வேணும். அந்த கருணையை நினச்சி 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 நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள்னு சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு க்ஷணமும் பகவத் ஸ்மரணையில் இருந்துட்டா பக்தின்னு தனியாக அபியாசம் பண்ண வேண்டியதில்லை. ஞானம்னு ஒன்று ஏற்பட வேண்டியதில்லை, நடந்துடுத்தோ. இதை யார் கொடுப்பா? குருநாதர் கொடுப்பார். சுவாமி அடிக்கடி சொல்கிற வார்த்தை, பணியும் பணிவும் கொண்டு இரும்பர். தாசனா இரு, சேவை பண்ணிட்டே இரு. வெறும் இருந்த புத்தி கட்டுவிடும். விவேகானந்த சுவாமி சொல்கிறார், உலகத்தில் எல்லாருக்கும் ஒருத்தர் தான் ரோல் மாடல். அவர் மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கணும் எல்லாரும் நினைக்கணும். யார்? ஆஞ்சநேய சுவாமிங்க. அவர் மாதிரி மகா மேதாவி கிடையாது. படிக்கணும்னா சூரியன்ட்ட போய் படிச்சுட்டு வந்தவர். அவர் மாதிரி தேஜஸ் இல்லை, அவர் மாதிரி அனுஷ்டானம் இல்லை, அவர் மாதிரி பராக்கிரமம் இல்லை, அவர் மாதிரி சங்கீதம் இல்லை, அவர் மாதிரி சாஸ்திரம் தெரிஞ்சவா இல்லை, அவர் மாதிரி புலன்கள் அடக்கின ஜிதேந்திரியால் யாரும் இல்லை. ராமாயண மகாமாலா ரத்தனம். அவர் தனக்கு வச்சுட்ட இடம் என்ன? ராமச்சரணம். சீதையை பார்த்துட்டு வந்துட்டு அதை சொல்கிறதுக்கு வானரங்களுக்கு இவர் தகவல் சொல்லிட்டார். வானரங்கள்லாம் வருது. ராமர்கிட்ட வந்த உடனே சீதையை பார்த்தாச்சு பார்த்தாச்சு வாழலாம் சொல்கிறா. நிஜமாக பார்த்தவர் பின்னாடி நிற்கிறார். ராமச்சந்திர பிரபு தெரியும், அவருக்கு தெரியாதா? அப்படியா? அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்குறார். அப்புறம் தெரியாது, அவரை தான் கேட்கணும். நான் பார்க்கலன்னு சொல்லாமல் எல்லாம் சேர்ந்து சொல்லித்து. அப்போ ஆஞ்சநேய சுவாமி நான் பார்த்துட்டேன்னு சொல்லலையாம். அவர் சொன்னாராம், இத்தனை கோட்டான கோடி வானரங்கள் போகும் பொழுது என்னை கூப்பிட்டு என் கையில் கனையாழி கொடுத்தேளே, அப்போ நான் பார்க்கணுங்கிறது தேவரீரோட சங்கல்பம் இல்லையோ? அதுதானே பக்தி. ஒரு அசாத்திய சாதக சுவாமின்னு பண்ணிட்டு வந்துட்டு இதை நான் பண்ணலை, அதுதான் வேணும். வைதிக கர்மாலேயே வாத்தியார் சொல்லுவார், சொல்லுங்க நமஹா நமமா அப்படிம்பார். பகவானே உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன், இதை நான் பண்ணலை, மமா இது நான் பண்ணலை, இதை நான் பண்ணலை அப்படின்னு உனக்கு கிரெடிட் வரணும்னு நினைக்கிற பார். யூ நெகேட் த கிரெடிட், நெகேட் த ஈகோ. அதுக்கு தான் சுவாமி சொல்லித்தரார். இது யார் மூலமாக கிடைக்கும்? ஒரு குரு மூலமாக தான் கிடைக்கும். அனுபவம் இருந்து சேவை பண்ணி பணிவு இருந்து அந்த குருவிட்டேருந்து கத்துண்டு 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 அப்படி தான் வரணுமா. குருவின் துணையன்றி செய்யும் எவ்வித பிரயத்தனத்தினாலும் ஜீவனுடைய மயக்கம் தெளிவதில்லை.
ரமண மகர்ஷிட்ட ஒருத்தர் சொன்னாராம், எனக்கு வைராக்கியம் வந்துடுத்து, நான் சன்னியாசம் வாங்கிக்கலான்னு பார்க்குறேன். ரமண பகவான் சொன்னாராம், என்ன லாபம்னாராம், நீ இத்தனை நாளாக கிரகஸ்தன் நினச்சின்றதே இனிமேல் சன்னியாசின்னு நினச்சிக்க போகிற, அவ்வளவு தானே. அவதூதாள்னு சொன்னால் அவளுக்கு வஸ்திரம் இல்லைன்னு சொல்லுவா. வாஸ்தவத்தில் உடையை துறந்தவன் இல்லை அவதூதன், உடலை துறந்தவன் அவதூதன். காரைக்கால் அம்மையார் உடம்பை உதறிட்டா, உடம்பை அப்படி உதறிட்டு தூக்கி போயிட்டா, அவ்வளோதான். அதுன்னா சரீர அபிமானத்தை உதறது. சரீரத்துக்கு எது நேர்ந்தாலும் அதை பொறுத்துக்கிறது நம்மளால் சாதாரணமாக நினச்சி பார்க்க முடியுமா? கொசு கடிச்சா தாங்க மாட்டேங்கிறது, ஃபேன் இல்லைன்னா உட்கார முடியல. சரீர அபிமானத்தோடு தான் இருக்கோம் நாம். நமக்கு எட்டாத சப்ஜெக்டை பற்றி நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்தி பண்ணு, குருநாதன்ட்ட பக்தியோடு அவர் காட்டுற வழியில் இரு, அபேத பக்தி பண்ணுன்னு சொல்லித்தரான். குருவுக்கு சேவை பண்ண சேவை பண்ண சேவை பண்ண துரோணாச்சாரியாரோட பிரதிமையை வச்சு உபாசனை பண்ணி ஏகலவியன் அப்பேற்பட்ட வில்லாளி ஆயிட்டான்னு சொன்னால், இப்படி அர்ச்சாவதார மூர்த்தியை சுவாமி உட்காந்துக்கார் பிரத்யக்ஷமாக. அண்ணா வந்துட்டு பிரகாசமாக இருக்காரே அப்படின்னு சொன்னார். அவர் கையால் பிரதிஷ்டை பண்ணினார். புருஷ சுக்தத்தினால சுவாமி ஆவாகனம் பண்ணினார். அவர் மகாராணி முரளிதர சுவாமிஜி 2 மகாத்மாக்கள் முதல் பூஜை பண்ணி சிதம்பரத்துலேருந்து வந்த மாலையை சாத்தி ஜெகநாதபுரிலேருந்து வந்த முதல் அந்த பிரசாதத்தை நிவேதனம் பண்ணி சுவாமியை நமக்கு வழிபடுறதுக்கான பாக்கியத்தை கொடுத்துருக்கா. ஏகலவியனுக்கு அப்படி துரோணாச்சாரியாரோட பிரதிமை அனுகிரகம் பண்ணுமானால், இது பிரதிமை இல்லை, அர்ச்சாவதாரம். சாட்சாத்து சுவாமி இருக்கார். அவர் இருக்கிற இடத்த தேடி எல்லா சாதுக்களும் பாதுகாப்பு ரூபமாக வந்திருக்கா. அத்தனை சாதுக்களையும் ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னுட்டா, அந்த குருவை உபாசனை பண்ணால் என்ன கிடைக்காது, என்ன கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும்னு எழுதி போடுனார் குருஜி என்கிட்ட. சத்தியம் இங்கே மட்டும்தானே, எங்கெல்லாம் குரு சன்னிதானம் இருக்கோ எல்லா இடத்துலையும் ஸ்ரத்தையோட பக்தியோட யார் கும்பிட்டாலும் அந்த இடத்துல பிரார்த்தனைகள் நிறைவேறியே தீரும். நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணாலும் அதே பலன்தான். ஒருவன் திருக்கோவிலூர் போக வேண்டும் என்று பல பேர்களை வழி கேட்கிறான். ஒவ்வொருவரும் வெவ்வேறு வேறு வழியை சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு மார்க்கத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் சென்று சந்தேகப்பட்டு மன அமைதி இல்லாமல் திரும்பி வந்து அல்லல் படுகிறான். அவன் திருக்கோவிலூரை சென்று அடைவதில்லை. அதே மாதிரி தான் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதற்காக உள்ள ஞான மார்க்கமும் அதற்காகத்தான் ஒரே குரு ஒரே மார்க்கம் என்று நிலைப்பட வேண்டும். சுவாமியுடைய ஒரு அழகான உபதேசம் அது. கான்ட்ரடிக்ஷன் இருக்காப்புல இருக்கும். ஒரே குரு ஒரே மார்க்கம் என்று நிலைப்பட வேண்டும். ஆங்காங்குள்ள ஜீவன் முக்தர்களை தரிசித்து அவர்கள் சேவையில் ஈடுபட வேண்டும்னு எழுதுவார். ஏன்னா நீங்கள் ஒரே குரு ஒரே மார்க்கம்னு சொல்லிட்டாலே, இப்போ இன்னொரு குருகிட்ட போனால் அது குழப்பமாகாதான். இன்னொரு குருன்னு இருக்கிறதா நினைக்கிறதானே தப்பு. அந்த குருவா உனக்கு தென்படுறது உன்னோட குரு தானே. என் குருவை தவிர இன்னொருத்தர் குரு, இன்னொருத்தரெல்லாம் மகான் இல்லை குரு இல்லைங்கிறது அஜ்ஞானம். இன்னொருத்தரே இல்லை, எல்லாம் அவரே தான் நினச்சிட்டா அது ஞானம் இல்லையா. இப்போது போதேந்திர சுவாமி மடத்துக்கு எப்படி போகணும் ஒருத்தர் கேட்குறார். நிறைய ரூட்டு சொல்லலாம். சார் இப்படி போய் ரைட்டில் திரும்பி லெஃப்ட்டில் திரும்பினா போதேந்திர சுவாமி மடம். சார் இப்படி லெஃப்ட்டில் திரும்பினேன்னா ரைட்டில் முதல்ல ஜெகன்மாதா தெருன்னு வரும், அது வழியாக போயிடாதீங்க. எது வேண்டாமோ அதை முதல்ல சொல்லிட்டோன்னா அவன் குழம்பி போயிடுவான். இன்னும் சதை தள்ளி போனால் ராம்ஜி தெருன்னு வருது, அது வழியாக நேராக போனேன்னா ஒரு ரோடு வரும், அங்கே ரைட்டில் திரும்பினேன்னா போதேந்திர சுவாமி மடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி லெஃப்ட்டில் போனாலும் நேராக மெயின் ரோடு வந்துடும், அங்கேருந்து திருப்பி ரைட் எடுத்து இன்னொரு ரைட்டு திரும்பினேன்னா கடைசியில் வரும் சொல்லலாம். எல்லாம் 10 பேர்கிட்ட ரூட்டு கேட்டு ஒரு இடத்துலையும் 10 அடி இது கரெக்டாக இருக்குமா அது கரெக்டாக இருக்குமா, நீ என்றைக்கு போய் சேருவேன்? போய் சேர மாட்டேன். அதனால் ஒரு மார்க்கத்தை ஆசிரியிச்சுக்கோன்னு சொல்கிறார் சுவாமி. இப்போ அந்த ஒரு மார்க்கம் எது, நம்ம குரு யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, யாரோட சன்னிதானத்தில் நம்மளோட பிரயத்தனம் இல்லாமல் நம்ம மனசு அடங்கிறதோ அவர் தான் குருங்கிற. எந்த விதமான சிரமமும் படாமல் மனசு அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் மனசு அடங்கிறது இல்லையா, அதுதான் குரு சன்னிதானம். குரு பரத்தே சாதன நாய். வேற ஒன்றும் சாதனம் வேணாம்.
குருவை தரிசனம் பண்ணிட்டு அவரை ஸ்மரிச்சுட்டே இருந்துட்டு அவரோட சேவை பண்ணிகிட்டே இருக்கிறத, அவர் காட்டுற வழியில் நடக்கும்போது மனசு அடங்கிறத நாமளே பார்த்து ஆச்சரியப்படுவோம். ஒரு பக்தர் எழுதுகிறார், மனசு அடக்கிறது அவ்வளவு கஷ்டம்னு தாயுமான சுவாமிகள் சொல்கிறார். எப்பேற்பட்ட சித்திகளும் வந்துடும், எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும், எதையும் வரவழைக்க முடியும். எப்பேற்பட்ட வாடுக்கும் மனசை அடக்க முடியாது. அந்த கஷ்டமான காரியம் குருநாதர் சன்னிதானத்தில் வந்து சத்து நேரம் உட்காண்டிருந்தா நடக்கிறத நம்ம அனுபவமாக புரிஞ்சுக்கிறோங்க. சும்மா வந்து அப்படியே உட்காண்டிருந்துட்டா பார், அப்படி பார்த்துட்டே இருந்தா வேறு ஒன்றும் வேண்டாம். ஒவ்வொரு ஜீவனின் பூர்வ ஜென்ம வாசனைகளை அனுசரித்து அமைந்துள்ள மனப்பக்குவத்திற்கேற்ப அவனுக்கு மார்க்கத்தை காண்பித்து லட்சியத்தை அடையும் பொருட்டு சாதனங்களில் உறுதியுடன் ஈடுபட சக்தியும் அருள்பவர் குருதேவர். எல்லாருக்கும் ஒரு டாக்டர் இருக்கார், யார் போனாலும் ஒரே ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாருன்னா அவர் டாக்டர்னு யாரோ ஒத்துப்பாளோ? சின்ன வயசில் நாங்கள் இருந்த காலனியில் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருந்தது. அங்கே ஒரு பெரிய கண்ணாடி சீசாவில் ஒரு கரைசல் வச்சுருப்பான். யாருக்கு முடியலன்னாலும் இதில் ஒரு 2 டம்ளர், அப்புறம் குண்டு குண்டாக மாத்திரை கல் மாதிரி இருக்கும், அதை ஒரு கை அள்ளி கொடுப்பா. யாருக்கு குணமாச்சோ குணமாலையோ தெரியல. அப்படி இருந்துவிட்டா அவர் டாக்டர்னு ஒத்துப்பாளா? இல்லையா? அந்தந்த பேஷண்ட்டோட நிலைமைக்கு ஏற்றாப்பில் டயக்னைஸ் பண்ணி அவளுக்கு மருந்து கொடுக்குறாப்பில் சில பேருக்கு பக்தி மார்க்கம், சில பேருக்கு ஞான மார்க்கம், சில பேருக்கு கர்ம மார்க்கம், சேவை பண்ணிகிட்டே இரும்பா. அப்படி பண்ண 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 அவர் காட்டுற வழியில் போகணுமே தவிர நமக்கு எது பிடிக்குமோ அந்த வழியில் நம்ம போகக்கூடாது. தாசகிரி சுவாமிகள்னு தபோவனத்தில் இருந்தார். கைங்கரியமே பிரதானம். சாமி வந்து 3 மணிக்கு விடிகாத்தால 3 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுப்பார். அந்த நேரத்தில் இவர் முடிச்சுட்டு இருப்பார். 4வது மணிக்கு டங்கு டங்கு டங்குன்னு மணி அடிச்சிருவார். தபோவன ஸ்தோத்திர பாராயணம் ஆரம்பம். சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டே இருப்பார். முகுந்தானந்த சரஸ்வதி சுவாமிகள்னு ரிஷிகேஷம் சிவானந்த சுவாமிகிட்ட சன்னியாசம் வாங்கிட்டு அவருடைய அனுகிரகத்தினால சுவாமிகிட்ட வந்து இருந்தவர். கடைசியில் அவர் எழுதுகிறார், என்ன மாதிரி நிறைய வேதாந்தம் படித்தவா, நல்ல ஞான சாதனையில் நாட்டம் உள்ளவா நாங்கள்லாம் சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கோம். சுவாமிகிட்டே வாங்கிண்டவா, வேறு மகான்கள்கிட்ட வாங்கிட்டாலும் திருவேணிகிரி சுவாமிகள் ரமண பகவான்கிட்டேருந்து சுவாமிகிட்ட வந்தவர். இந்த தாசகிரி சுவாமிகள் சுவாமிகிட்டே சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கார். ஒரு வேதாந்த புஸ்தகத்தை எடுத்து படித்தோ ஒரு தியானம் பண்ணியோ நாங்கள் பார்த்ததே இல்லை. எப்போ பார் ஓயாமல் இங்கேயும் அங்கேயும் ஓடிகிட்டே இருப்பார், வேலை செஞ்சுட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணார், சாமி ரொம்ப ஹாஸ்யமாக பேசுவார். நெட்டையாக ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருந்தார், நடராஜகர்னு பேர். அவருக்கு நட்ட மேனேஜர். தாசகிரி சுவாமி குள்ளமாக இருப்பார், அவர் குட்ட மேனேஜர் அப்படி பேர். குட்ட மேனேஜர் அப்படின்னு கூப்பிட்டார். வந்தார், சாவி அப்படின்னார். சாவி குத்து எடுத்து கொடுத்தார். ஏற்காட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு விட்டார். ஏற்காட்டில் ஞானானந்த பிரணவ நிலையம்னு சுவாமி கட்டியிருக்கார். அது ஆத்ம சாதனை பண்ணுறதுக்கான இடம். அங்கே எந்த விதமான லௌகீக காரியங்களும் கிடையாது. சன்னியாசிகளுக்கு ஒரு வேளை பிட்சை போடுவா, மற்றபடி அவள் அந்த அமைதியான இடத்துல தியானம் பண்ணிட்டு இருப்பாள். முகுந்தானந்த சரஸ்வதி சுவாமி எழுதுகிறார், இந்த மனுஷனுக்கு ஒன்றும் தெரியல நாங்கள் நினச்சிட்டோமே, நாங்கள்லாம் திண்டாடின்னு இருப்போம் தியானத்துக்கு, அவர் உக்காண்ட உடனே நிர்விகல்ப சமாதிக்கு போயிடுவார். அது ஏன்னா அத்தனை சேவை பண்ணியிருக்காரே. குரு சாதனை, குருவோட கிருபை, அவருடைய கைங்கரியமே சாதனையாக இருந்துவிட்டால் தனியாக நம்ம என்ன பண்ணணும்? உழைச்சி சம்பாதிக்கிறவா உண்டு, அப்பா சொத்தில் சௌக்கியமாக இருக்கிறவாளும் உண்டே. நமக்கு சொத்து எழுதி வைக்கிறதுக்கு தானே வாழலாம். ஓயாமல் தபஸ் பண்ணுறான். இனிமேல் தபஸ் பண்ணி அவளுக்கு என்ன ஆகணும்? சாரதா தேவி அம்மா சொல்லுவா, வாழ்நாள் பூரா தபஸ் பண்ணி குரு மகராஜ் சொத்து சேர்த்து வச்சிருக்கார், ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டே இரும்பா. நீ கஷ்டப்படாதேப்பா. சாமிகிட்டே ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வந்து கடுமையான ஹிமாச்சலத்தெல்லாம் இருந்து தபஸ் பண்ணியிருக்கேள், அஷ்டாங்க யோகம் பண்ணியிருக்கேள் எல்லாம் சொல்கிறாளே, எங்களுக்கு சத்த நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியல, முட்டியை வலிக்கிறது, கையை வலிக்கிறது, காலை வலிக்கிறது, மனசு இங்கே அங்கேயும் சஞ்சாரம் பண்ணுறது, எங்களுக்கெல்லாம் நல்ல கதி உண்டான்னு கேட்டார். சுவாமி பதில் சொன்னார், ஒரு அம்மா
10 வீட்டில் இட்லிக்கு மாவரைச்சு குழந்தைகளை காப்பாற்றினாலாம். குழந்தைகளை மாவரைக்க விடுவளோ அப்படின்னு. என்ன வார்த்தை! சுவாமி இங்கே சமைச்சு வச்சிருக்கு, பரிமாறுறதுக்கு தயார், ஊட்டவும் தயார், உண்ண தயாரா அப்படின்னு. இங்கே வந்துட்டா உங்களுக்கு வேணுங்கிறத நான் கொடுக்குறேங்கிறார். இந்த கருணை குருவை தவிர வேறு யார் பண்ண முடியும்? சுவாமியே இன்னொரு இடத்துல தோட்டக்காச்சாரியை பற்றி சொல்கிறார். நாள் பூரா குருநாதரோட கைங்கரியமே கத்தின்னு இருப்பார் தோட்டக்காச்சாரியார். பகவத்பாதால் என்ன சொல்கிறாரோ பாஷ்ய பாடம் சொல்கிறார், அது கேட்கணும், அதில் சந்தேகம் இருந்தால் அவர்கிட்ட நிவர்த்தி பண்ணிக்கணும், நம்ம அதை பற்றி எழுதி வச்சுக்கணும். அப்படி இருக்கிற சிஷ்யாளாக மகாபரிவா சொல்கிறார் தெய்வத்தின் குரலில் 6000 சிஷ்யாளாம் ஆச்சாரியாளுக்கு. 4 சிஷ்யாள் பிரதானமே, மொத்தமே 4 சிஷ்யாலும் நினச்சிக்கூடாதான். 6000 சிஷ்யாளாம். இந்த 4 பேரும் பிரதான சிஷ்யாள். அதில் பத்மபாதாச்சாரியார்லாம் ரொம்ப படித்தவர், தமிழ்நாடு தஞ்சாவூர்காரர் தான் அவர். அம்மா அப்பா இல்லாத ஒரு அநாத குழந்தையாக கிடச்சி குரு சேவையை கத்தின்னு இருந்தவர் கிரிங்கிற குழந்தை. எல்லாரும் பாடம் கேட்டுட்டே இருந்தால் குருவுக்கு பசிக்குமே, அவருக்கு ஆகாரம் கொடுக்கணுமே, அவருக்கு பிக்ஷை தயார் பண்ணணுமே, அவருக்கு ஜலம் கொடுக்கணுமே, அவர் வஸ்திரத்தை துவச்சி போடணுமேனு ஒருத்தர் நினைக்க வேண்டாமா இல்லையா? விவேகானந்த சுவாமியோட பரிவிராஜக வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நான் நடுவில் சொல்லும்போது நீங்கள் தாண்டி போயிட்டே நினைக்கப்படாது, திருப்பி வந்துடுவேன். வேதாந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கார். 3 நாளைக்கு ராவும் பகலுமா சத் சங்கம் நடந்து தான். கூட்டமாக ஜனங்கள் கேட்டு போயிட்டு இருக்கா. 3 நாள் கழிச்சு எல்லோரும் போயிட்டா. அவர் அசந்து போயிட்டார் பாவம். ஒரு சக்கிலி அங்கேருந்து வந்தானா, சாமி 3 நாளாக நீ ஏதோ சொல்கிற, எல்லாரும் கேட்டுட்டு போகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீ ஒன்றுமே ஒரு தண்ணி கூட குடிக்கலையே, நீ ஒரு ரொட்டி கூட சாப்பிட்லையே சாமி, உனக்கு பசிக்கலையா? உனக்கு தான்ப்பா தோன்றது, அவளுக்கெல்லாம் தோணலையே. நான் உடனே அவன் சொன்னானா, நான் கொஞ்சம் கோதுமை மாவு வச்சுன்னு இருக்கேன், தரேன், நீங்களே ரொட்டி பண்ணி சாப்பிடுங்க. ஏன்பா? நான் தட்டி கொடுத்தா நீங்கள் எப்படி சாப்பிட முடியும்னு கேட்டானா. என் மேலே உனக்கு இறக்கம் வந்துடுத்தே, நீ தட்டி கொடுப்பா, நான் சாப்பிட்றேன். இல்லை, நான் ரொட்டி தட்டி கொடுத்தேன்னு ராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு தண்டனை கிடைக்கும்னா. கிடைக்காது, பகவான் இருக்கார், கொடு. அவர் சாப்பிட்டுட்டார்னு தெரிஞ்சு அவர்கிட்ட பாடம் கேட்டுன்னு போனவன்லாம் வந்தாளாம். எப்படி அவன் ரொட்டி தட்டி கொடுத்து நீங்கள் சாப்பிட்டாள்னு கேட்டாளாம். சுவாமிஜி சொன்னாரா, நீங்கள்லாம் எங்கிட்ட நிறைய கேட்டுவிட்டு சுவாமிஜி நிறைய படிச்சிருக்கார், வேதாந்தத்தை பொழியிறார்னு சொன்னாள், எனக்கு பசிக்கும்னு உங்களுக்கு தோணவே இல்லையே. அவனுக்கு என்ன தோணித்து? ஒரு தாயாரோட ஹிருதயம் அவனுக்கு இருக்கே. அதுக்கப்புறம் இந்த சமஸ்தானத்து ராஜா இவரோட பக்தன் ஆகிட்டான். அந்த ராஜாவோட இந்த விஷயத்தை சொன்ன உடனே அந்த ஆளை கூட்டின்னு சம்மானம் பண்ணணும்னு ராஜா ஆசைப்பட்டாரான். சிப்பாய்கள் எங்கேருந்து உன்னை ராஜா கூட்டின்னு வர சொன்னார் அப்படின்னு நினச்சேன். ஆஹா, இந்த சாமியார் ஏதோ சொல்லிட்டார் போல இருக்கு, ரொட்டி கொடுத்தா நம்ம கழுத்து போப்போம். அங்கே போனால் இவர் உட்கார்ந்துட்டுருக்கார். ஆஹா, சரி நினச்சிண்டான். ராஜா ஏராளமான ஸ்வர்ண நாணயங்கள் கொடுத்தாரான். அவன் அதை எதிர்பார்த்து பண்ணலை. அப்படி தோட்டக்காச்சாரியால் குரு சேவையே பிரதானமாக இருக்கிறனால பாடம் எடுக்கும்போது உட்காந்துட்டு இருப்பார் பாவம். சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் உண்டு. உபன்யாசத்தில் உட்காண்டவுடனே அப்படி ஒரு தூக்கம் வரும். எங்கிட்டயே சில பேர் சொல்லுவாள், மாமா உங்கள் கதை கேட்டவுடனே நான் தூங்கிடுவேன் மாமா, ஆற்றுல பெட்ரூமில் உங்கள் கதை ஓடிண்டே இருக்கும்பா. நான் சொல்லுவேன், அதை நான் டிஸ்குவாலிஃபிகேஷனாக எடுத்துக்கல. தூக்கம் ஏன் வரல உங்களுக்கு? ஏதோ கவலைகள் இருக்குது, தூக்கம் வரல. கதை கேட்டவுடனே கவலை போயிடுதுன்னு தெரியறதோ இல்லையோ, அப்போ அது நல்லது தானே அப்படி சொல்லு. மனசில் இருக்கிற கவலைகள் துக்கங்கள்லாம் போகிறது இல்லையா சத் சங்கத்துக்கு வந்துட்டா? அது சாரமான விஷயம். புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ணன் சொல்லுவாராம், தூக்கம் வருதுன்னு வீட்டுக்கு போகாத, அங்கேயே ஒரு ஓரமாக தூங்கும். உடம்பு முடியலன்னு வீட்டுக்கு போகாத, பஜனையை விட்டு நகராத, அங்கேயே போத்தின்னு படுத்துக்கோ. இப்படி பிறண்டு படுக்கிறத கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஹரி ராமா கிருஷ்ணா கோவிந்தா விழுந்துடும். அந்த மட்டுக்கும் உனக்கு புண்ணியம். வீட்டில் படுத்தா கிடைக்குமோ அப்படிம்பாரா. அதனால் அசதின்னு வீட்டுக்கு போயிடாதேம்பாரா. அப்படி உக்காண்டு கண்ணு சொருக்கிவிடும் கிரிக்கு. ஆனால் அவர் வராமல் பாடம் எடுக்க மாட்டார் ஆச்சாரியார். அன்றைக்கி எல்லாரும் வந்துட்டா, துணி துவைக்க போனவர் வரல, இவர் உட்காந்துட்டுருக்கார். சிங்கேரியில் நடக்கிறதா அந்த சம்பவம்.
பந்தபாதாச்சாரியால் சொல்கிறா, எல்லாரும் வந்துட்டா ஆச்சாரியால், நீங்கள் பாடம் எடுத்தால் நாங்கள்லாம் கேட்க தயாராக இருக்கோம், கிரி வரட்டும் அப்படின்னு விட்டாராம். இவாள்லாம் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறா. இந்த மக்கு வந்தால் என்ன வராட்டா என்ன, இதுக்கு ஒரு எழுத்து புரிய போகிறது இல்லையே அப்படின்னு நினச்சிண்டு அப்படியே அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுற ஆட்டிடியூடு போல் ஆச்சாரியால்கிட்டயே பாடம் கேட்குற விஷயத்தில் இந்த மலையாக இருக்கிற சிருங்ககிரியும் ஒன்று தான், சிஷ்யகிரியும் ஒன்று தான். இது மலையாட்ட பாடம் எடுத்தால் மாலைக்கு புரியுமோ, கல் தானே, அப்படி தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ராவும் பகலும் என்னோட சேவையே கத்தின்னு இருக்கிற அந்த குழந்தைய ஒன்றும் தெரியாதுன்னு இவா சொல்லிட்டாளேன்னு ஆச்சாரியால் நினச்சாராம். அதை நாம் குருவை நினச்சிட்டே இருக்கணும். குரு என்றைக்கு நம்மளை நினைக்கிறாரோ அன்றைக்கே முடிஞ்சுடுத்த விஷயம். அப்படி நினச்ச உடனேயே அவருக்கு அங்கே ஆச்சாரிய கிருப்பை கிடச்சி துணியை பிழிஞ்சு தோளில் போட்டுண்டு வரும்போது ஆச்சாரியால் மேலே பாடிண்டு வர்றான். விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே மகிதோபனிஷத் கதிதார்த்த நிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம். இத்தனை சிஷ்யாளில் இந்த ஒரு தோட்டகாச்சாரியால், கிரிக்கு தோட்டகம்ங்கிற விருத்தம் மீட்டரில் எழுதியிருந்தனா தோட்டகாச்சாரியால்னு பேர் வந்தது. அவர் ஒருத்தருடைய ஸ்லோகம் தான் அத்தனை படங்களையும் நீ சொல்கிற. ஆச்சாரியால் மேலே ஸ்லோகம்னா இதுதான் சொல்லுவா. 8 ஸ்லோகம் தோட்டகாஷ்டகம்னு பேர். அந்த தோட்டகாச்சாரியாலோட கிரி பரம்பரையில் வந்தவர் தான் ஞானானந்த கிரி சுவாமிகள். நம்ம சுவாமியோட பூர்வ பரம்பரை அது. அப்போ அந்த குரு உபாசனை என்ன பண்ணும்னா என்ன பண்ணாது. பேதையை மேதை செய் ஞானானந்தான்னு ஒரு வரி உண்டு. முட்டாள் புத்திசாலி ஆக்கிவிடும் அது. சொல்லிட்டு சொல்கிறார், யாருக்கு குரு வேணும்னா பகவானே எனக்கு வேணும்னு காட்டி விட்டாருங்கிற. ஸ்ரீராமனாக அவதரித்த பகவான் விஸ்வாமித்திர மகர்ஷியிடமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ சாந்தீபனி முனிவரிடமும் குருகுல வாசம் செய்து மக்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றனர். சாட்சாத் பரமேஸ்வரனே ஆதிசங்கரா வந்தபோது கூட கோவிந்த பகவத்பாதருக்கு சேவை பண்ணினாருங்கிறது. இவர் யாருன்னு அவருக்கு தகவல் வந்துடுதான். சாட்சாத் பரமேஸ்வரனே வரப்போகிறார், அவரை சிஷ்யனாக ஏற்றுண்டு உபதேசம் பண்ண வேண்டியதுன்னு வேதவியாசர் வந்து சொல்லிட்டு விட்டாராம். சங்கர விஜயத்தை சொல்கிறது. என்ன விளையாடுற இல்லைங்க, ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி சிவபெருமானுக்கு நான் குருவா, போய் உமக்கு அந்த ரோல் கொடுத்துருக்கியா, நடிச்சுட்டு பேசாமல் இரு. நடிக்கிறதுக்கும் ஒரு தயக்கம் இருக்குமே. இவர் இன்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குகவாசலில் வந்து நிற்கிற அந்த பிள்ளைய பார்த்து நீ யாருன்னு கேட்க, அவர் வந்து நான் சரீரம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, இந்திரியங்கள் இல்லை, இதெல்லாம் கடந்து இருக்கிற சிவமே நான் அப்படின்னு சொல்கிறார். சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம்னு சொல்கிறார். அதாவது இது எல்லாத்தையும் கழிச்சுட்டா என்ன இருக்கோ அது சுவாமி, அதான் விஷயம். அப்புறம் நர்மதையோட வெள்ளத்தை கமண்டலூரில் அடக்கினார், இப்படியெல்லாம் பண்ணுவார்னு வியாசர் சொல்லியிருக்கார். அப்போ இவர் தான் தெரிஞ்சு போயிடுத்து. யாரோ கேரளாலேருந்து வந்திருக்கிற ஒரு பிள்ளையாண்டான் இல்லை பகவான். சரி, அவருக்கு சன்னியாசம் கொடுத்தார். சன்னியாசம் கொடுத்துட்டா பேரை மாற்றுவாள் இல்லையோ, பேரை மாற்றாமல், ஏன்னா இவர் பேரை யார் மாற்றுறது, அவர் ஒரிஜினலாகவே சங்கரர் தான், இந்த ஜென்மாலையும் சங்கரர் தான், அப்புறமும் சங்கரர் தான். அதனால் சங்கரோதி இது சங்கரகான்னு நல்லதே மங்களமே பண்ணுறவர். அதனால் சுவாமிநாதன்கிற பேரை சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு மாற்றினா, சுவாமி பேர் சுப்பிரமணியம் ஞானானந்தகிரி சுவாமிகள்னு மாற்றினா. அப்படி இவருக்கு பேர் மாத்திர சங்கர பகவத்பாதர்னே தான் பேர். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இவர் ஏதாவது இங்கே இருந்துட போகிறார், நம்ம தர்ம சங்கடப்படுத்திட போகிறார், நீ இந்த உங்களுக்கு வந்து பிரஸ்தானத்திரை பாஷ்யம் எழுத சொல்லியிருக்கு, நீங்கள் காசிக்கு போங்கிறார். அவர் சொல்கிறாராம், குருவுக்கு சேவை பண்ணாமல் எந்த காரியமும் பண்ணப்படாது, உங்களுக்கு சேவை பண்ணுறேங்கிறாராம். அச்சோ இவர் சேவை பண்ணிட போகிறாருன்னு பயந்துன்னு தானே நம்ம அனுப்புகிறான்னு அவர் நினைக்கிறார் இல்லையா. ஷரீரம் சுரூபம் ததா வா கள்ளத்திரம் யசாரு சித்திரம் தனம் மேரு துல்லியம் மனச்சேன்ன லக்னம் குரோரங்கிரி பத்மே ததக்கிம் 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 ததக்கிம். இவ்வளோ வேணாலும் அழகாரு, எப்பேற்பட்ட வாழ்க்கை துணைவி இருக்கட்டும், புகழ் இருக்கட்டும், செல்வம் இருக்கட்டும், வரிசையாக குவாலிஃபிகேஷன் சொல்ல, வேதாந்த சிரவணம் பண்ணிக்கோ, காட்டில் போய் வாசம் பண்ணிக்கோ, உள்ளூரில் வெளியூர்லெலாம் மரியாதை இருக்கட்டும், குரு பக்தி உனக்கு இல்லை, ஆனால் குரு சரணாரவிந்தத்தில் மனசு லைக்கலையேன்னா
ததக்கிம் என்ன பிரயோஜனம், ததக்கிம் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறார். புரந்தரதாசனும் சொல்கிறார், குருவின குலாமனாகுவ தனகா தொரையதண்ணா முகுதி. குருநாதனுக்கு அடிமை ஆயிடு, இல்லைன்னா முக்தி கிடைக்காது. ಪರಿಪರಿಯನೇಕ ಶಾಸ್ತ್ರವನ್ನು ಓದಿ ವ್ಯರ್ಥವಾಗಿತು ಬಕುತಿ. நிறைய படிச்சிருக்கான், என்ன பிரயோஜனம்? குங்குமப்பூ சுமந்த கழுத மாதிரி பிரயோஜனமாக இருக்குது. பகவான் இருந்து காட்டினார், குருகுல வாசம் பண்ணி காட்டினார். அப்படியே ஸ்ரீ சங்கர பகவத்பாதர்களின் சிஷ்ய ரத்தனங்களான ஸ்ரீ தோட்டகாச்சாரியர், ஸ்ரீ பத்மபாதாச்சாரியார், ஸ்ரீ அஸ்தாமலகாச்சாரியார், ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியார் நால்வரும் செய்து காட்டினர். கபீர்தாஸ், நாமதேவர் முதலான வடநாட்டு பக்த ரத்னங்களும் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலேயே வாழ்க்கையின் லட்சியம் கைகூட பெற்றனர். நாமதேவரோட சரித்திரத்தில் 5 வயசில் பாண்டுரங்கனுக்கு நைவேத்தியம் பண்ணினவர், நேருக்கு நேர் விட்டலோட பேசக்கூடியவர். அவர் பிறந்தபோது பகவான் பிரத்யட்சமாகி அவருக்கு நாமகரணம் பண்ணினார். அவர் குழந்தைகள் பிறந்தபோது வீட்டுக்கு ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போனார் பகவான். அவர் கல்யாணத்தையே பகவான் தான் நடத்தி வச்சார். அத்தனை சுவாதீனம் உண்டு அவருக்கு பகவான்கிட்ட. ஆனாலும் அவர் பாடினா பாண்டுரங்கன் ஆடுவேன்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கான். நாமதேவர் எப்போ பாடினாலும் பாண்டுரங்கன் ஆடுவார். குரு கிருபை கிடைக்காதனால ஞான அனுபவம் கிடைக்கலேங்கிறது சரித்திரம். அது கொடுக்கணுங்கிறதுக்காக ஞானேஸ்வர மகாராஜ் தீர்த்த யாத்திரை கூட்டின்னு போகிறாப்பில் அவர் அழிச்சுட்டு போகிறார். நான் ஞானேஸ்வர மகாராஜ் சரித்திரம், நாமதேவ மகாராஜ் சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன். இப்போ ஹிண்ட்டு தான். அப்படி அழிச்சுன்னு போகும்போது தேருங்கிற கிராமத்தில் கோரா கும்பாராத்துக்கு போகிறா. அங்கே பஜனை முடிஞ்சு எல்லோரும் பாண்டுரங்கன் கிருப்பையால் கிடைச்ச ரொட்டி பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அப்படி திண்ணையில் உட்காண்டிருக்கும் பொழுது அவர் சட்டி பானை பண்ணுறதெல்லாம் முக்தா பார்த்துட்டு, எப்படி பண்ணுறேள் மாமான்னு கேட்குறது. களிமண்ணை வச்சு பிசைஞ்சு இந்த சக்கரத்தில் உருட்டி பண்ணுவேம்மா, வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் சூளையில் போட்டு அடுக்கி வேக வச்சுட்டு எடுத்து கட்டையால் அப்படி தட்டி நன்னா நங்குன்னு இருந்ததுன்னா நன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம், அதை பயன்படுத்தலாம். சரியாக சத்தம் வர்றேன்னா அது வேகலே அர்த்தம், அது பயன்படாது அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் சக்கரத்தை வச்சுன்னு பானை பண்ணுறேள், பகவான் சக்கரத்தை வச்சுன்னு உலகத்தை படைக்கிறான், நீங்களும் சக்கரதாரி அவனும் சக்கரதாரி. நீங்கள் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சு நெருப்பில் சுட வச்சு பக்குவமாக்குறேள், பகவான் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து பக்குவமாக்குறான். அப்புறம் நீங்கள் கட்டையால் தட்டி சப்தம் சரியாக இருந்தால் ஏற்றுப்பேன்னு சொல்கிறேள், அப்படி குருநாதர் மூலமாக சோதனை பண்ணி பகவான் நம்மளை ஏற்றுக்கிறான் அப்படின்னு சாதாரணமாக லௌகீகமாக பார்க்குற விஷயத்தையே ஞானபரமாக அந்த குழந்தை சொல்கிறது. அம்பாள் தானே முக்தாவாக பிறந்தா சொல்லிட்டு, சரி இப்போ நாங்கள்லாம் இருக்கோமே, எங்களுக்கு பக்குவம் எப்படி இருக்குன்னு பாருங்க, நாங்கள் அந்த கட்டையால் எங்களை தட்டுங்கோ அப்படின்னு. அம்மா பானையை தட்டுறாப்பில் மனுஷால் தட்ட முடியுமா? மனுஷாலோடைய நீங்கள்லாம் சாதுக்கள், உங்கள் பக்குவத்தை நான் பார்க்க முடியுமா அப்படின்னோடனே, நீங்கள் பண்ண போகிறல இல்லையா ஞானேஸ்வரனா, இந்த மாமா நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னுது. உடனே குழந்தை தானே கேட்குறா, விளையாட்டு தானே, சும்மா தட்டி பக்குவத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே அவர் பயந்துட்டே வரார். நிவர்த்திநாத் மகாராஜ் நான் தான் முதல்ல அப்படிங்கிறார். அப்படி தட்டினார், பக்குவமாக இருக்கேனா அப்படின்னா. ஞானேஸ்வர மகாராஜ் சொன்னார், பானி இப்படி தான் தட்டுவேளா, நன்னா தட்டுவேன், எங்களை அப்படி தட்டுங்களேன், அப்படி உங்களை தட்ட முடியுமா அப்படிங்கிறார். சாட்சாத் சிவபெருமானோட அவதாரம் நிவர்த்திநாதர். உங்கள் பக்குவத்தை நான் சொல்ல முடியுமா? நிவர்த்தின்னு சொன்னாலே பிரவருத்திக்கு மாறுபாடானது இல்லையா, மோட்சம் கிடைக்குமே உங்களை நினச்சுட்டா. ஞானேஸ்வர மகாராஜ் அப்படி தட்டினார். யார் ஞானதேவன்னு சொன்னானோ சொல்லவனுக்கு ஞானம் வந்துடுமே. மகாவிஷ்ணுச்சா அவதார். சோபான் தேவட்ட வந்தார். முக்தா சொன்னா, இல்லை எங்களெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த புதுசாக ஒரு மாமா இன்றைக்கி தான் நம்ம கோஷ்டியில் சேர்ந்துருக்கார், அவர் தலையில் தொட்டுக்கோன்னா. நாமதேவர் அவர் இந்த கஞ்சி போட்ட சட்டை வேஷ்டி மாதிரி இப்படி வரப்பாக இருக்கார். என்ன பஜனைக்கு வந்தோமா, சத்சங்கம் பண்ணோமா, பிரசாதம் சாப்பிட்டு போனோமான்னு இல்லாமல் குழந்தைகள் மாதிரி எல்லாம் கெக்க பெக்கன்னு விளையாடின்னு இருக்கேன். அவள்லாம் சின்ன பசங்க, அவளோட சேர்ந்து இந்த கோரா கும்பருக்கும் விவஸ்தை இல்லையா? பானையை பார்க்குற கட்டையால் மனுஷாலோட பக்குவத்தை பார்க்க முடியுமா? விளையாடுறதுக்கு ஒரு விவஸ்தை இல்லையா அப்படின்னு அவருக்கு. ஆனால் அவர் எங்கிட்ட வராது மட்டுக்கு க்ஷேமம்னு உட்காண்டிருக்கார். இந்த கூப்பிட்டதே இந்த வம்பு பண்ணுறதுக்கு தானே. அதனால் அம்பாள் இல்லையா, அவரை தட்டுங்கோன்னுட்டா.
இவர் கட்டை எடுத்துன்னு பயந்துட்டே போகிறார். அவர் நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தார். தட்டிடுவியா நீ என்ன அப்படின்னு அந்த பார்வை. அப்படின்னு சரி விளையாட்டு தானேங்கிற எண்ணத்தில் தட்டை கிட்ட போட்டார். தடுத்துட்டார். என்னப்பா உன் கட்டையால் தட்டி என்னோட பக்குவத்தை நீ பார்ப்பியா? என்னை பற்றி நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. நான் நாம்தேவ். நான் பாடினா விட்டல் வந்து ஆடுவார். 5 வயசில் சுவாமிக்கு நான் சாதம் ஊட்டினவன். என் பக்தியை பற்றி நீங்கள் பரிசோதனை பண்ண வேண்டாம் அப்படின்னு உடனே முக்தா சொல்கிறா. மாமா சத்தம் சரியாக கேட்குறதான் நங்குன்னு கேட்டுதான்னா. இவர் பார்த்தார் விபரீதமாக போயின்னு இருக்கு. இது எப்படியா ஒரு ஜோக் அடிச்சு இது சாதாரணமாக்கணுமே. அதனால இல்லைம்மா சத்தம் சரியாக கேட்கலேன்னார். அப்போ வேகலை ஐயேன்னுட்டா. கோபம் ஜாஸ்தியாகிடுது. இது சத்சங்கமாக இது நீங்களாம் சாதுக்களா அவமானப்படுத்துகிறாள், என்னை கேவலப்படுத்துகிறாள். உங்களோட நான் வந்ததே நான் பண்ண தப்பு. பாண்டுரங்கா நீ தானே வாழோட என்னை அனுப்பிச்சேன் அப்படின்னு கத்திண்டு கிளம்பி போயிட்டேன். நான் விட்டால்கிட்டே போகிறேன். பண்டரிச்சா வாசா சகா பாண்டுரங்க கரி அங்க சங்கா பக்தாச்சியான். பாண்டுரங்கா உடம்பு எரியறதுடா நீ வந்து என்னை கட்டிக்கோ. பாடின உடனே வந்துடுவான் பாண்டுரங்கன். வரலையாம். ஏன் அப்படின்னு கேட்ட உடனே சுவாமி சொல்கிறாராம், குரல் மட்டும் கொடுக்குறேன், உங்கள்கிட்ட வரதுக்கு பயமாக இருக்குது. என்ன? நான் வந்து கம்ச முஷ்டிக சாணூரனுக்கு கூட பயப்பட மாட்டேன். ஆனால் பக்தாள்னு சென்று கோபப்பட்டால் அந்த இடத்துக்கு நான் இருக்க மாட்டேன். நீ உன்னை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்லுண்டியே, உன் பக்தியினால் நான் வந்தேனா என் கருணையால் நான் வந்தேனான்னு யோஜனை பண்ணிப்பேன். அது ஏன் உனக்கு புரியல? ஏன் புரியல தெரியுமா? உனக்கு குரு கிருபை இல்லை. எனக்கு எதுக்கு குரு? நீயே இருக்கே, நீ ஜெகத்குருவாச்சே. அட நானே வசிஷ்டர்ட்டையும் சாந்திவனிட்டையுமே படித்தேன்ப்பா. கர்வம் போகிறதுக்கு தான் குருகிட்ட போகிறது. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் குருகிட்ட போகிறது. அந்த குருத்துவம் என்றைக்கு வருதோ உனக்கு அன்றைக்கி தான் என்னுடைய கிருபை கிடைக்கும். இத்தனை நாளாக நீ பாடினேன் நான் ஆடினேன். எதனால தெரியுமா? அது ஓல்டு அக்ரிமெண்ட்டு. துக்காராம் மகாராஜ் சரித்திரத்திலே யாராக இருந்து எப்படி வந்தான்னு சொல்கிறார். முதல்ல பிரகலாதனாக இருந்தாராம், அப்புறம் அங்கதனாக இருந்தாராம், அப்புறம் உத்தவனாக இருந்து அப்புறம் நாமதேவராக வந்து துக்காராம வந்திருக்கேன். இத்தனை ஜென்மாவில் நீ சேவை பண்ணினதுனால நீ பாடினா வந்து ஆடுவேன். அதனால நான் அனுகிரகம் பண்ணிட்டேன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு அது சரியாக போச்சு. அதனால உனக்கு என் கிருபை வேணுமானால் குரு கிருபை இருந்தால்தான். எனக்கு யார் குரு? நான் எங்கே போய் யாரை கேட்பேன்? எனக்கு ஒன்றை தவிர யாரையும் தெரியாது. நீயே என் குருவை காட்டு. பகவான் சொன்னாரா, ஒரு பொருளை எங்கே தொலைச்சியோ அங்கே தாண்டா போய் தேடணும். தெரு வெளிச்சத்தில் ஒருத்தன் ஏதோ தேடின்னு இருக்கானா. 4 பேர் வந்து என்ன தேடுறேன் மாமா சொல்லுங்க, நாங்களும் தேடுறோம். ஒரு சாவியை தொலைச்சி விட்டேன். எங்கே தொலைச்சேன்னா, அதோ இருட்டாக இருக்கேன் அந்த சந்தில் தொலைச்சேன்னா. அங்கே தொலைச்சிட்டு இங்கே வந்து தேடுறியா? அங்கே வெளிச்சம் இல்லையே நானா? அது மாதிரி ஏதோ எங்கே தொலைச்சியோ அங்கன்னா தேடணும். நீ நிதானத்தை எங்கே தொலைச்ச? கோராக்கம்பார் வீட்டில், அங்கே போய் கேளு. ஓடி வரார் பாவம். இவர் கிளம்பி போனோன்னே கோராக்கம்பார் சொன்னாரா, கோச்சின்னு போயிட்டாரே, ஏதோ விளையாட போய் விபரீதம் ஆகிடுத்தேன்னா. விபரீதமாக ஆகணுன்னே தான் விளையாடினது. எல்லாம் சரியாக போய்ட்டு திருப்பி வருவார் இருக்கிறார் ஞானேஸ்வர மகாராஜ். வந்துட்டார். வந்து சாதுக்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ண. கோராக்கம்பார் போய் கட்டிண்டார். ஸோ நீங்கள் மகாபக்தர், நீங்கள் இப்படி சொல்லலாமா? விட்டல் என்னை அனுப்பிச்சு விட்டார். அவந்தியா நாகநாத் கோவிலில் விஷோபா கேச்சர்னு ஒரு மகாத்மா இருக்கார். அவரை போய் தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். உடனே நாகநாத் கோவிலுக்கு ஓடுற. ஓடினா கோவிலில் யாரும் இல்லை. யார் விஷோபா கேச்சர்னு விசாரிக்கலாம், யாரோ ஒருத்தர் தெரியணுமே. சரி வந்துட்டோம், சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு கர்ப்பகிரகத்துக்குள்ளே இறங்குறார். யாரோ ஒரு கழவர் அந்த இருட்டில் படுத்துன்னு இருக்கார். காலத்துக்கு சிவலிங்கத்து மேலே வச்சுன்னு படுத்துன்னு இருக்கார். மகா பாவம். யார் இந்த முட்டாள்? திருப்பி பழையபடி சட்டுன்னு கோவம் வந்துடுத்தோம். யோ கோவிலுக்குள்ளே உட்காந்து சாமி மேலே காலை வச்சுட்டு இருக்க, யார் யா நீ அப்படின்னார். கோவிலுக்குள்ளே வந்துட்டேனா தெரியல, வயசாகிடுத்து பாரு. நீ யாரு? நான் நாம்தேவ் அப்படின்னார். ஓஹோ நீ யாருன்னார். அது அப்புறம் பார்த்துக்கலாம். காலை வச்சுட்டேன்னு சொல்கிறிய, காலை நகர்த்தி வச்சுருப்பா, நகர்த்த முடியல, வயசாகிடுத்துன்னார். ஒரு கையால் அந்த தம்புராவை பிடிச்சிட்டு சிப்லாக்கட்டை பிடிச்சி இன்னொரு கையால் இந்த காலை அப்படி அலட்சியமாக அப்படி நகர்த்துறார். இவர் எங்கெல்லாம் நகர்த்துறாரோ அந்த இடத்துல ஒரு லிங்கம் முளைக்கிறது. பயம் வந்துடுத்து. யாரோ மகாத்மா போல் இருக்கு. டக்குன்னு குனிஞ்சுண்டார். நீங்கள் யார், உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா.
சாட்சாத் பகவானே மனுஷ வடிவத்தில் பூமிக்கு ஞானேஸ்வர மகாராஜா வந்தும் அதை தெரிஞ்சுக்காத ஒரு கொடுமைப்படுத்தி ஊரை விட்டே விரட்டி ஒருவேளை சாப்பாடு இல்லாத அந்த குழந்தைகளை சித்திரவதை பண்ணி அப்படிப்பட்ட ஒரு பாவியும் அவர் மன்னிச்சு அவனுக்கு ஞானம் கொடுத்தார்னு ஒரு கதை கேட்டிருக்கேயா? அந்த விஷோபா கேச்சர் நான் தான். நான் பண்ணின கொடுமைக்கு எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலாக ஞானம் கொடுத்துட்டார் என் குருநாதர். அதனால தான் மாவுலின்னு சொல்கிறோம், அம்மானு சொல்கிறோம். அவருடைய பக்தன், அவருடைய சிஷ்யன்னு சொன்ன உடனே இவரனா நம்ம தேடின்னு வந்திருக்கோம் அப்படின்னு தோணி போயிடுது. சரிப்பா, எத்தனை நேரம் காலை வச்சுருப்ப, கையில் கீழே வையே. இல்லை, லிங்கம் இல்லாத இடத்துல வைக்க சொன்னாலே. ஆமாம், லிங்கம் இல்லாத இடத்துல வையே. எங்கே திருப்பினாலும் லிங்கம் முளைச்சுட்டே இருக்குது. லிங்கம் இல்லாத ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டு அங்கே வச்சுக்கிறதுக்கு அனுமதி உண்டானார். வெய்யினாராம், குனிஞ்சு தலையில் வச்சுட்டாராம். இங்கே தான் சிவன் இல்லை, அதனால தான் கர்வம் வந்துடுதுன்னாராம். சுவாமி சொல்கிறார், கபீர்தாசர், நாமதேவர், இந்த மாதிரி வடநாட்டு சாதுக்கெல்லாம் ஆச்சார கிருபையினாலேயே அவளுக்கு அனுகிரகம் கிடைச்சது. அத்வைத அனுபூதி உள்பட எல்லாம் உண்டாயிடுது. ஜலத்தை எடுத்து ஜலத்தில் விடுறாப்புல என்னை எடுத்து என்னோட கலந்து விட்டார் குருநாதர்னே பாடார். சத்குரு சாரிகா சோயரா ஜீவலகன் ஒரு அபங்கத்தில் நாமதேவ மகாராஜ் அப்படி சொல்லி இந்த ஆச்சாரிய கிருபையால் பாக்கி யார் யாருக்கெல்லாமும் அருள் கிடச்சிதுங்கிறத சுவாமி சொல்கிறார். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பௌர்ணமி சத்சங்கத்தில் பார்க்கலாம். சத்குரு ஞானானந்தகிரி பகவான் கி ஜெய்.